குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? ஓகே. இந்த செஷன்ல வந்துட்டு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. உங்களோட இந்த செஷன் வந்துட்டு கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸ் நீங்க எப்படி எக்ஸஸ் பண்ணணும், அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் சிஸ்டம், அதாவது ஜென்ரல் நாலேஜுக்குரிய எக்ஸாம் சிஸ்டம் எக்ஸஸ் பண்ணுற மெத்தட், அதை கையாளக்கூடிய விதம் எப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு செஷன் தான் இது. இதில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் இதில் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். எல்எல்பி சம்மந்தமான டவுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிளாஸ் சம்மந்தமான டவுட்ஸ்களாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக இதில் கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த புதுசாக கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறீங்களா? ஆமாம், இருக்குது. ஓகே. எல்லாருக்குமே இண்டெக்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணி தானே இருக்குது. இந்த புதுசா ஜாயின் பண்ண யாருக்கும் இண்டெக்ஸ் நம்பர் இது வரைக்கும் கிடைக்காம இருக்கிற ஆட்கள் யாரும் இருக்கிறீங்களா? இருக்கு தந்துருக்குறாங்க. வாட்ஸ்அப்ல இண்டெக்ஸ் விட்டுருந்தானே. ஓ உங்களுக்கு இப்போ நீங்கள் பேமெண்ட் ரெசிப்டை சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட என்ஐசி நம்பர், உங்களோட ஃபுல் நேம், அதோட உங்களோட ஃபோன் நம்பர், இது 3 டைம் அனுப்பி வச்சா உங்களுக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து உங்களோட லிங்க்கும் வரும். அதாவது உங்களோட எக்ஸாம் எக்ஸஸ் பண்ணக்கூடிய லிங்க்கும் அதுதான், அதே மாதிரி உங்களோட ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணக்கூடிய லிங்க்கும் அதுதான், சேம் தான். சரியா? ஓகே. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அனுப்பின அந்த லிங்க், அதாவது கொஞ்சம் இருங்க. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகிறது விளங்குது தானே? ஓகே. இப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பரோட சேர்த்து அந்த ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணக்கூடிய லிங்க்கும் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும், அப்படித்தானே? ஓகே. இதில் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரில் தான் அதை க்ரியேட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. உங்களோட ஃபோன் நம்பர், இதில் உங்களுக்கு தந்த இண்டெக்ஸ் நம்பர், இது ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லொகினை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரெக்கார்டிங் சிஸ்டத்துக்கு போகும். அதாவது இது வரைக்கும் நடந்த கிளாஸில் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருந்து போய் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களோட எக்ஸாம், இப்போ நீங்கள் எக்ஸாம் எக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் டேக் ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸாம் சிஸ்டத்துக்கு போகும். சரியாப்பா? இதுலேயும் சேம் தான். உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், இது ரெண்டையும் என்டர் பண்ணி நீங்கள் லொகின் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் சிஸ்டத்துக்குள்ளே போகும். இப்போ முதலாவது நம்ம எக்ஸாம் சிஸ்டம் சம்மந்தமாக பார்ப்போமா, அப்படி இல்லைன்னா ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணுறது சம்மந்தமாக பார்ப்போமா? எதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம்? இது எக்ஸாம் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஈஸியாக நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம் சிஸ்டம். ஓகே, ரெக்கார்டிங் சிஸ்டம் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும். நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸாம் சிஸ்டத்தை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸில் ரூல்ஸ்களும் இருக்குது. அந்த எக்ஸாம் செய்கிறதுக்குரிய சில ரூல்ஸ்கள் இருக்குது. அதை நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையிலையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அது சம்பந்தமாக தெளிவு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த செஷனில் வந்துட்டு நீங்கள் சரியான தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சேர்த்து உங்களோட டவுட்ஸ்கள் எது இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் கம்ப்ளீட்டாகவே கிளியர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம் சிஸ்டத்தை பார்ப்போம். இதில் உங்களோட ஃபோன் நம்பர், இண்டெக்ஸ் நம்பர், நான் ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணுறேன் என்று சொன்னால் நான் ஃபோன் நம்பரையும் இண்டெக்ஸ் நம்பரையும் என்டர் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன்னா. ஓகே,
எக்ஸாம் சிஸ்டத்துல உங்களோட யூசர் நேம் அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் சாரி ஓகே உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் ரெண்டையும் என்டர் பண்ணி நீங்க லொகின் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் தானே எல்லாருக்கும் வரும் அப்படித்தானே? உள்ளுக்கு போய் பார்த்துருக்குறீங்களா பிள்ளைகள்? இந்த யாராச்சும் என்னோட பேசினா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் உங்களுக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். நான் பேசுறது விளங்குது தானே? ஓ விளங்குது என்னடா டச் வேலை செய்ய மாட்டேன். சரி ஓகே கொஞ்சம் ஓகே புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் எல்லா நார்மலா ஃபர்ஸ்ட் மந்த் ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க அதே மாதிரி செகண்ட் மந்த்துக்குரிய கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க அதே மாதிரி 3 கிளாஸையும் எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க. இப்போ நார்மலா யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா எக்ஸாமும் ஆக்டிவ்ல தான் இருக்கும் கம்ப்ளீட்டா. சரியா? இப்போ இதுல இந்த எக்ஸாம் சிஸ்டமும் உங்களோட ரெக்கார்டிங் அதாவது கிளாஸ்ல நடக்கக்கூடிய சப்ஜெக்டும் மேக்சிமம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது கிளாஸ்ல உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் சார் படிப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா கிளாஸ்ல இருக்கிறதும் இதுக்கு முதல் நடந்த இந்த முதலாவது எக்ஸாம் 2வது எக்ஸாம் 3வது எக்ஸாம் 4வது எக்ஸாம் 5வது எக்ஸாம் 6வது எக்ஸாம் இது 6 எக்ஸாமும் கிளாஸ்ல நடந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்த ஜென்ரல் நாலேஜ் இல்லை. இது எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் ஒவ்வொரு கேள்வியிலையும் அதாவது ஒவ்வொரு எக்ஸாம்லயும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு டைம் போட்டிருக்கும் பாருங்க எத்தனை நிமிஷம் டைம் போட்டிருக்குது 30 மினிட்ஸ். அதே மாதிரி நீங்க மார்க்ஸ் எடுக்கணும் 70%க்கு மேல அப்படின்னு போட்டிருக்குது. அதே மாதிரி 30 மினிட்ஸ் 80%க்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும் 30 மினிட்ஸ் 80%க்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும். அடுத்தது வந்து 30 மினிட்ஸ் அந்த அந்த அடிப்படையில தான் கம்ப்ளீட்டா வரும். சில எக்ஸாம் வந்துட்டு அந்த மினிட்ஸ் வந்துட்டு குறைவாகவும் வரும் 20 நிமிஷம் 50 வீதத்துக்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி 10 நிமிஷம் டைம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 50 வீதத்துக்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? இப்ப இதுல புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தா நீங்க எக்ஸாம் செய்யக்குள்ள நீங்க படிச்ச சப்ஜெக்டுக்குள்ள வராது. சரியா? இப்ப இந்த கேள்விகள் எல்லாமே படிச்ச சப்ஜெக்டுக்குள்ள உங்களுக்கு வராது. முதலாவது நீங்க ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் எக்ஸாம கொடுத்த உடனேயே உங்களோட எக்ஸாம் வந்துட்டு இதுல அப்பியர் ஆகும். இதுல உங்களோட கேள்விகள் என்ன? இதுல இலங்கையின் எந்த அரச பல்கலைக்கழகத்தில் 2023ஆம் ஆண்டு மருத்துவ பீடம் ஒன்று புதிதாக ஸ்தாபிக்கப்பட்டது என்று கேட்டா இதுல சரியான ஆன்சர்ஸ் எதுவோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் வரும். சரியா? இப்ப நீங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே 2வது கொஸ்டின்ஸ் வரும். இப்ப நீங்க முதலாவது கொஸ்டின்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் முதலாவது கொஸ்டின்ஸை கிளிக் பண்ணா நீங்க திரும்ப போய் உங்களோட ஆன்சர்ஸை இதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம் உங்களோட டைமுக்குள்ள செக் பண்ணிக்கொள்ளலாம். இதுல உங்களோட டைம் வந்துட்டு ரன் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது 30 நிமிஷம் தானே டைம். இந்த 30 நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்விகளை நீங்க கம்ப்ளீட்டா என்ன செய்யணும் செஞ்சு முடிக்கணும். இதுல 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்க இப்ப 50வது கொஸ்டின்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் இதுல கம்ப்ளீட்டா 50வது கொஸ்டின் இப்ப நீங்க ஒரு எக்ஸாம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 50வது கொஸ்டினை கிளிக் பண்ணிட்டு தான் சப்மிட் பண்ணலாம். இப்ப 49வது கொஸ்டின்ல உங்களுக்கு அந்த சப்மிட்ங்கிறது வராது. இப்ப நீங்க இடையில சப்மிட் பண்றதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னு சொன்னா டோட்டலா நீங்க லாஸ்டா ஒரு எக்ஸாம் இப்ப நீங்க ஃபுல்லா எக்ஸாம் செஞ்சு முடிஞ்சு 10 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க. நான் திரும்ப ஒருக்கா ரிவைன் பண்ணி பார்க்க போறேன் அப்படி அந்த கொஸ்டின்ஸை ஒரு கரெக்ஷன் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்ஷன் பார்த்துட்டு கடைசியா சப்மிட் பண்ற டைம்ல நீங்க எங்க வரணும்னா 50வது கொஸ்டினை கிளிக் பண்ணி வரணும். இந்த 50வது கொஸ்டினை கிளிக் பண்ண உடனே தான் இதுல சப்மிட் ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் விளங்கிட்டு தானே? இந்த எக்ஸாமை திரும்பவும் எடுக்கலாமோ? இல்ல நீங்க உங்களுக்கு திரும்ப வரும். சரியா? ஆனா இப்போதைக்கு அது வராது. இதே எக்ஸாம் நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா எப்படிங்கிறது. இந்த முதலாவது எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு படிப்பிக்காத சப்ஜெக்டுக்குள்ள தானே இது வருது. எக்ஸாம் வந்துட்டு நீங்க ஏற்கனவே படிச்சது இல்லை. கிளாஸ்லயும் சார் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு படிப்பிச்சிருக்க மாட்டாரு. சரியா? அப்ப அந்த கேள்வி தான் இதுக்குள்ள வந்திருக்குது. அப்ப நீங்க உங்களோட நாலேஜுக்கு ஏத்த மாதிரி இந்த எக்ஸாமை செஞ்சுட்டு இதுல மார்க்ஸ் குறைவா எடுத்தா இஷ்யூ இல்லையா? எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்க முதலாவது தரம் எக்ஸாம் செய்யற டைம்ல உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு குறைவா இருந்தா எந்த இஷ்யூவும் இல்லை. சப்மிட் கொடுத்த உடனே இதுல வரும். இதுலயும் நீங்க சப்மிட் எக்ஸாம் ஆன்சர் பண்ணிருக்கிறத அது மென்ஷன் பண்ணி சொல்லு. ஓகே
ஓகே. இப்ப நான் சப்மிட் எக்ஸாம குடுத்த உடனே உங்களோட ரிசல்ட் ஓட்டோவா இதுல ஷோ ஆகும். ரிசல்ட் உங்களோட வந்திருக்குது. இப்ப நீங்க ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஸ்கோர் வந்துட்டு 2 ஸ்கோர் வந்திருக்கு. அது நான் ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்துட்டு சரியான ஆன்சர்ங்கிறதால இதுல வந்துட்டு உங்களோட ஸ்கோருக்குரிய மார்க்ஸ் வந்துட்டு இதுல ஷோ ஆகுது. எத்தனை கொஸ்டின்ஸ் மொத்தமா இருக்குது. அதுல ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் எத்தனைங்கிறது இருக்கும். அதே மாதிரி அது முடிஞ்ச உடனே உங்களோட இந்த கரெக்ட் ஆன்சர் இதுல ஷோ ஆகுமா? இப்ப முதலாவது கேள்விக்கு நான் குடுத்த ஆன்சர் வந்துட்டு இது. ஆனா இது வந்துட்டு கரெக்ட். இதுல அந்த கரெக்ட்ன்னு வந்துச்சுன்னு சொன்னா, நீங்க செஞ்ச ஆன்சர்ஸ் வந்துட்டு சரி என்று அர்த்தம். இதுல இன்கரெக்ட்ன்னு வந்திருக்குது. நான் இதுல ஒன்றுமே என்ன செய்யல, மென்ஷன் பண்ணயில. அப்படி நான் மென்ஷன் பண்ணியிருந்தா, நீங்க மென்ஷன் பண்ணதையும் இதுல காட்டுமா? நீங்க என்ன கேள்வி மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்ட்டான ஆன்சர்ஸ் எதுங்கிறதையும் இதுல என்ன செய்யும்? சிஸ்டம் காட்டும். நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன் கம்ப்ளீட்டா. எல்லாருமே நோட் புக் வச்சிருக்கோணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ். 4 சப்ஜெக்ட் தானே. இப்ப 4 சப்ஜெக்ட்டுக்கும் உங்களோட கிளாஸ்ல நடக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அதாவது நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு 4 நோட் புக் வச்சிருக்கோணும். இங்கிலீஷுக்கும் வச்சிருக்கோணும், தமிழுக்கும் வச்சிருக்கோணும், ஐக்யூக்கும் வச்சிருக்கோணும். அதே மாதிரி ஜெனரல் நாலேஜுக்கும் வச்சிருக்கோணும். அதே மாதிரி எக்ஸாம் சிஸ்டத்துக்கு நீங்க வேற இன்னொரு நோட் புக் கொண்டு கட்டாயம் என்ன செய்யணும்? வச்சுக்கொள்ளணும். விளங்கிட்டா நான் சொல்றது? ம்ஹ்ம். ஓகே. இப்ப எக்ஸாம் நீங்க முடிஞ்ச உடனே உங்களோட ரிசல்ட்டையும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு பிறகு நீங்க இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் டோட்டலா 50 கொஸ்டின்ஸ்னா 50 விளங்குது தானே? இந்த 50 கொஸ்டின்ஸையும் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கால கட்டாயம் என்ன செய்யணும்? எழுதணும். எழுதணுமா? இதுல பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது, அடுத்தது வந்துட்டு இத காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல இத காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் நாட் அலோவ்ட். கிளாஸ்ல வந்துட்டு ஏற்கனவே எல்லாரும் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இல்லாதவங்க, அதாவது புதுசா ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸும் இதுக்குள்ள இருப்பாங்க. புதுசா ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸும் இத கம்ப்ளீட்டா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப ஆக முக்கியமான விஷயம் வந்துட்டு உங்களோட நோட் புக்ல நீங்க உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கால ஆன்சர்ஸ் மட்டும் இல்ல, கேள்வியும் அதோட ஆன்சர்ஸ் கரெக்ட்டான ஆன்சர்ஸும் நீங்க நோட் பண்ணி வரணும். சரியா? இப்ப இது உங்களுக்கு கிளியர் தானே? இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் தானே? போவோமா? ஓ, ஓ. இது ஓகே. இப்ப நீங்க எக்ஸாம் செஞ்சா, இப்ப எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எக்ஸாம் எப்படி செய்யணும்? அடுத்தது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க ஆன்சர்ஸ இதுலயும் பார்க்கலாம். நீங்க சம்டைம் உங்களுக்கு வேலையா இருக்குது. இந்த டைம்ல இந்த ஆன்சர்ஸ நம்ம இப்ப ரைட் பண்ணயிலாம். நான் நான் பிறகு ரைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்ப இந்த ஓகே. செஞ்ச பேப்பர நாங்கள் பிறகும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாம். ரைட் பண்றேன்டா. எக்ஸாம் தான் செய்ய இயலாது. ஆனா நீங்க திருப்ப அந்த எக்ஸாம் என்ன என் செய்யலாம்? பார்த்துக் பாக் கொள்ளலாமா? நீங்க ஏன்டா ரீடேக் எழுதுறதுக்கு எக்ஸாம் டைம் இல்லாட்டிக்கு பிறகு லேட்டா எழுதுறதுக்கு அதுக்கு தான். நீங்க ரீடேக் எக்ஸாம குடுத்தீங்கன்னு சொன்னா, திருப்ப என்ன செய்யாது அது? எக்ஸாமுக்குள்ள போகாது. ஆனா, இதுல ஒருத்தரும் பார்க்க இயலாது. அந்த லாஸ்ட்ல கீழுக்கு இதுல ஃபோன்ல வந்துட்டு இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குமா? இந்த யுவர் எக்ஸாம் ஹிஸ்டரின்னு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த முன்னுக்கு இருக்கிறதும் இதுவும் மட்டும் தானே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களோட ஆஹா. பிக்சர வச்சு அத ஸ்க்ரோல் பண்ணணுமா? இங்கால சைட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தான் இந்த டீட்டெயில்ஸ்ங்கிற பட்டன் வரும் உங்களுக்கு. ஓகே. விளங்கிட்டா? இப்ப நார்மலா பார்க்கக்கூடியவங்களுக்கு அதுல பட்டன் இருக்கிறது விளங்காது. நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா மட்டும் தான் இந்த டீட்டெயில்ஸ் பட்டன் ஃபோன்ல விளங்கும். லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ நீங்க யூஸ் பண்ற டைம்ல அது ஆட்டோவா ஷோ ஆகும். இந்த ம்ஹ்ம். டீட்டெயில்ஸ் நீங்க இப்ப செஞ்ச எக்ஸாம்ட ஆன்சர்ஸ நீங்க திருப்ப பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த டீட்டெயில்ஸ கட்டாயம் என்ன செய்யணும்? கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, அதோட ஆன்சர்ஸ் திருப்ப நீங்க என்ன செய்யலாம்? எழுதிக் கொள்ளலாம். நான் பார்த்தேன். நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அது டைம் இல்லன்றாலும், அது எப்பவுமே உங்களோட எக்ஸாம் வந்துட்டு அதுல இருக்கும். நீங்க இத பார்த்து கம்ப்ளீட்டா அத நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சரி. இப் ம். டோட்டலா இப்ப புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் இந்த 6 எக்ஸாமும் செய்யலாம் நீங்க. 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 எக்ஸாமும் வந்துட்டு உங்களுக்கு படிப்பிக்காத சப்ஜெக்ட்டுக்குள்ள இருந்து வந்த கேள்விகள். ஆனா, இந்த 7வது எக்ஸாம் இருக்கு தானே, இந்த எக்ஸாம் 1வது மாசம் ரெக்கார்டிங் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸாம இப்போதைக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்ல. செய்ய வேணாம். சரியா? ஏன்னு சொன்னா, இந்த எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு 2 மாசமா கிளாஸ்ல நடந்த சப்ஜெக்ட் இருக்கு தானே. இப்ப 2 மாசமா கிளாஸ் ம். நடந்துட்டு இருக்கு. சரியா? இப்ப புதுசா ஒரு ஆள் ஜாயின் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவரு ஃபர்ஸ்ட் மந்த்க்குரிய ரெக்கார்டிங் எக்சஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கணும். என்ன? அத படிச்சு முடிச்சுட்டு 2வது மாச ரெக்கார்டிங்கும் அவரு கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கணும். 2வது மாச ரெக்கார்டிங்கும் அவரு கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு தான், இந்த எக்ஸாம என்ன செய்யணும் அவரு? செய்ய வேணும். செய்யணும். ஆனா, இப்பயும் நீங்க இந்த எக்ஸாம செய்யணும்னு நெனச்சா என்ன செய்யலாம்?
செய்யலாம். ஆனா நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்டா நீங்க படிச்சதுக்கு பிறகு இந்த எக்ஸாம செஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லது. ஆனா ஸ்டார்ட் எக்ஸாம ஒரு தரம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது ஆட்டோவாவே உங்களோட டைம் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிரும்? சப்மிட் ஓ ஆயிடும். நீங்க 2 மாசத்துக்கு பிறகு நீங்க இப்ப டோட்டலா 2 மாச கிளாஸ் முடிஞ்சது. 2 மாச கிளாஸ் ரெக்கார்டிங் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த எக்ஸாம உங்களால என்ன செய்ய இயலாம போகும்? செய்யலாம். செய்ய இயலாம பார்த்துக்கொள்ளலாம். எக்ஸாம லைவா செய்ற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இல்லாம போகும். அப்ப அதால இந்த எக்ஸாம் வந்துட்டு அந்த 1 மந்த்தும், 2 மந்த்தும் முடிக்காத ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸாம செய்ய வேணாம். புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ். 1 மந்த் ரெக்கார்டிங் கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கணும். எல்லாரும் ரெக்கார்டிங் எக்சஸ் பண்ணாலும் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கிறேன் 4 புக் கட்டாயம் எடுக்கணும். 4 புக்லயும் எல்லாருமே ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதியிருக்கோணுமா? இப்ப இந்த எக்ஸாம் இருக்கு தானே? இப்ப இந்த எக்ஸாம் நீங்க யாரு செஞ்சாலும், உங்களோட மார்க்ஸ் 40%க்கு யார்ற மார்க்ஸ் குறைவா இருக்குதோ, அவங்களோட நோட் புக் கட்டாயம் என்ன செய்வோம்? செக் செக் பண்ணணும். பண்ணுவோம். சரியா? இப்ப இந்த 40% குறைவான மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ், இது இப்ப நார்மலான எக்ஸாம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப நார்மலா 100 கேள்விகள் இருக்குது. இதுல 20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. விளங்கிட்டா? எத்தன கேள்விகள்? 100 கேள்விகள் 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? கம்ப்ளீட் பண்ணி செய்யணும். இப்ப 2 மாசமா நடந்த கிளாஸ் இப்ப 2 மாசம் அட்டெண்ட் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் செஞ்சிருக்கிறாங்க தானே? இப்ப கிளாஸ்ல இருந்த ஸ்டூடண்ட்ஸ் 2 மாசமா எக்ஸாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? செஞ்சிருக்கிறாங்க. 2 மாசமா படிச்சுட்டு இந்த எக்ஸாம செஞ்சிருக்கிறாங்க. அதோட ரிசல்ட் நான் லிங்க் வந்துட்டு நான் இதுல போட்டிருந்தேன் நான். இந்த வரைக்கும் பாருங்க. நான் அந்த 7வது எக்ஸாம் செஞ்ச ஸ்டூடண்ட்ஸ். செஞ்ச உடனே உங்களோட ரிசல்ட் வந்துட்டு இதுல ஷோ ஆயிடும். நீங்க எப்ப எக்ஸாம் செய்றீங்களோ, அப்ப உங்களோட ரிசல்ட் வந்துட்டு இங்க என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? இதுல லிங்க் வந்துட்டு நான் குரூப்ல எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப வேணும்னு சொன்னா கேட்டீங்கன்னு சொன்னா ரிசல்ட் பார்க்கக்கூடிய லிங்க் வந்துட்டு நான் குரூப்ல போட்டு விடுவேன். ரிசல்ட் வந்துட்டு நீங்க எப்ப எக்ஸாம் செய்றீங்களோ அதுல வந்துட்டு உங்களோட இப்ப இதுல உங்களோட நார்மலா உங்களோட நேம டைப் பண்ணீங்கன்னு சொன்னா எக்ஸாம் செஞ்சு முடிச்ச உடனே உங்களோட நேம டைப் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களோட ரிசல்ட் வந்துட்டு வந்துடும். இப்ப நான் நார்மலா உங்களோட ஆதிரை கிளிக் இப்ப ஆதிரை என்று டைப் பண்ணா உங்களோட ரிசல்ட் மட்டும் நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறீங்கிறதும் இதுல என்ன செய்யும்? ஷோ ஆகும். ஏன்டா கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட் செஞ்சிருக்கிறதால நீங்க என்ன செய்ய இயலாது. ஒவ்வொன்றா உங்களோட நேம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க தேடி போக இயலாது. டோட்டலா 97 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ல உங்களோட ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சர்ச் ரிசல்ட்ல உங்களோட நேமை டைப் பண்ணிட்டு நீங்க உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணி கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நார்மலா. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எடுத்திருக்கிறார் சஃப்ராஸ். இப்போ அவர 10 நிமிஷத்துக்குள்ள டோட்டலா குடுத்த நிமிஷம் வந்துட்டு 20 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள 98 மார்க்ஸ் எடுத்திருக்கிறார். இந்த 98 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரு 98 கேள்விக்குமே என்ன செஞ்சிருக்கணும் அவரு? சரியான சரியா ஆன்சர் பண்ணியிருக்கணும். இந்த 98 கேள்விக்கும் அவரு சரியான ஆன்சர்ஸ் பண்ணணும்னு சொன்னா, இந்த 2 மாசமா சார் படிப்பிச்ச கிட்டத்தட்ட 700 கேள்வியும் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? கோ த்ரூ பண்ணியிருக்க வேணும். படிச்சிருக்கணும் கம்ப்ளீட்டா. இத படிச்சால் மட்டும் தான் இப்படி மார்க்ஸ் எடுப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் இந்த எக்ஸாம்ல வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு 50%க்கு மேல தான் இருக்கும். டோட்டலா 50%க்கு குறைவான ஸ்டூடண்ட்ஸ் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடையில ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ். அதாவது என்னன்னு சொல்றேன், கிட்டத்தட்ட ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸும் அந்த டைம்ல நாங்க எக்ஸாம செய்ய சொல்லியிருந்தோம். ஏன்டா எக்ஸாம் அன்னைக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க தானே கம்ப்ளீட்டா. நீங்க செஞ்சு பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டூடண்ட்ஸ் தான் இந்த மார்க்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எடுத்திருக்கிறாங்க. அவங்க படிக்காம செஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் தான் இது. மற்ற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் 50%க்கு மேல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க கம்ப்ளீட்டா. அதுலயும் 90%க்கு மேல மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் நார்மலா இதுல செக் பண்ணுவோம் எப்படின்னு சொன்னா, டைம் அடிப்படையிலயும் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இப்ப நார்மலா ஃபர்ஸ்ட் 3 ஸ்டூடண்ட்ஸுக்கு அந்த கேஸ் பிரைஸ் போட்டிருந்தோம். இதுல 3 பேரு 97 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு ஆள் வந்துட்டு 97 மார்க்ஸ் 11 நிமிஷத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. 2வது எடுத்தவர் 12 நிமிஷத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறார். 3வது எடுத்தவர் 19 நிமிஷத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆனா 3 பேர மார்க்ஸும் ஒன்று தான். அவங்களோட டைம் வந்துட்டு என்ன? செஞ்சு முடிச்ச டைம் வித்தியாசம். அப்ப அதால இந்த 3 பேருக்கு தான் அந்த கேஸ் பிரைஸ் வந்தது. சரியா? மற்ற ஆட்களுக்கு அந்த சர்டிபிகேட் தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே. இப்ப இது உங்களுக்கு சிஸ்டம் விளங்கிட்டு தானே கம்ப்ளீட்டா? எக்ஸாம் சிஸ்டம்.
ஆமாம். ஓகே. அடுத்தது இப்ப நீங்க இதுல செய்றீங்க தானே எக்ஸாம் வந்துட்டு. இப்ப இதுல நீங்க படிக்காத சப்ஜெக்ட் தானே இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்க படிக்காத சப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய எக்ஸாம நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா நோட்புக்ல நோட் பண்ணியிருக்கிறீங்க. அத எல்லாமே கம்ப்ளீட்டா படிச்சிட்டு இருப்பீங்க. அப்படித்தானே? ம். இப்ப ஆ. அடுத்த மாசம் எக்ஸாம்ல இது எப்படி வரும்டா, இந்த எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு குழம்பி வரும். கேள்விகள். விளங்கிட்டா? நான் சொல்றது உங்களுக்கு? இப்ப நார்மலா ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டே இருக்கும் கம்ப்ளீட்டா. இப்ப இதுல 7 எக்ஸாம் இருக்கிறது 8 ஆகும், 9 ஆகும், 10 ஆகும், 11 ஆகும். அப்படியே டோட்டலா உங்களுக்கு எக்ஸாம் போய்க்கொண்டே இருக்கும். இப்ப டோட்டலா 7 எக்ஸாம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 7 எக்ஸாம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் திருப்ப குழப்புவாங்க. குழப்பி அதிலிருந்து 50 கொஸ்டின் எடுத்து தான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாமே என்ன செய்யும்? வரும். வரும். அந்த டைம்ல நாங்க சொல்ற மார்க்ஸ் தான் நீங்க எடுக்கோணும். நாங்க குரூப்ல சொல்லுவோம். நீங்க 50%க்கு மேல மார்க்ஸ் எடுக்கோணும். 70%க்கு மேல கட்டாயம் மார்க்ஸ் எடுக்கோணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த டார்கெட்டுக்கு மேல உங்களோட மார்க்ஸ் அந்த டைம்ல தான் என்ன செய்யணும்? இருக்கோணும். சரி அந்த டைம்ல நாங்க சொல்றோம் டார்கெட்டுக்கு குறைவா யார மார்க்ஸ் இருக்குதோ, அவங்களோட நோட்புக்க தான் நாங்க நாங்க என்ன செய்வோம்? கட்டாயம் செக் பண்ணுவோம். உங்களோட மார்க்ஸும் நாங்க சொன்ன டார்கெட்டுக்கு குறைவா இருந்து, நீங்க நோட்புக்லயும் நோட் பண்ணாம இருந்தா, நீங்க அடுத்த மாச கிளாஸ் எங்கட கிளாஸ்ல என்ன செய்ய இயலாது? ஜாயின் பண்ண இயலாது. நீங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு பே பண்ணாலும் உங்களோட பேமெண்ட் வந்துட்டு இது கம்ப்ளீட்டா. விளங்கிட்டுதா நான் சொல்றது? ஓ. இது புதுசா ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸுக்கும் பொருந்தும். அதே மாதிரி கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி ஆ புதுசா இப்ப பேமெண்ட் பே பண்ணி இன்றைக்கு, நேற்று ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸுக்கும் பொருந்தும். இதுல வேற எதுவும் டவுட்ஸ்கள் இருக்குதா? கேளுங்க ஓ. பாப்போம். என்னண்டா, இப்ப எக்ஸாம் காப்பி வச்சிருக்க சொன்னீங்க தானே? ஓ! இப்ப எக்ஸாம் காப்பில வந்து இந்த 7 எக்ஸாம் இப்ப ஜெனரல் நாலேட்ஜ்ன்ற தானே இது இருக்குது ஃபுல்லாவே. ஓ! ஜெனரல் அப்ப நாலேட்ஜ். இது அப்ப இது ஃபுல்லாவே எக்ஸாம் காப்பில எழுதணுமா? இல்லாட்டி ஜெனரல் நாலேட்ஜ் காப்பிலே எழுதலாமா? இல்ல. நீங்க இப்ப ஜெனரல் நாலேட்ஜ் காப்பி வேற அதாவது கிளாஸ்ல நடக்கிறதுக்கு இப்ப கிளாஸ்ல நடக்கிற ஜெனரல் நாலேட்ஜ் காப்பி இருக்கு தானே, அது கிளாஸ்ல நடக்கிற சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்க அதுல எழுதணும். எக்ஸாம் ஆஹாஹா. இதுக்கு நான் வேறயா உங்கள்ட்ட நோட்புக் கொண்டு எடுக்க சொல்லியிருந்தேனே, அதுல தான் இதுல இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும். ஆனா இந்த 7வது எக்ஸாம் நீங்க அதுல எழுதணும்னு அவசியம் இல்ல. ஏன்னு சொல்லுங்க பாப்போம்? ம். என்னடா ரெக்கார்டிங்ஸ் இருக்கிறதாலயா? ஓ! இல்ல, இல்ல. நீங்க 7வது எக்ஸாம் நீங்க ஏற்கனவே மற்றைய உங்களோட ஜெனரல் நாலேட்ஜ் காப்பில நோட் பண்ணியிருப்பீங்களே. ஓகே, ஓகே, ஓகே. விளங்கிட்டா? அப்ப இந்த 7வது எக்ஸாம் வந்துட்டு உங்களோட கிளாஸ்ல நடந்த சப்ஜெக்ட் தான். விளங்கிட்டா? ஆஹாஹா. இப்ப மற்ற எல்லா எக்ஸாமும் புது கேள்விகள் தான் வந்திருக்கும். கிளாஸ்ல நடந்த சில கேள்விகளும் இருக்கலாம். ஏன்னா நாங்க எடுக்கிற டைம்ல சார் படிப்பிச்ச கேள்விகளும் வரலாம். ஆனா இது வந்துட்டு மொத்தமாவே டிஃபரண்டான எக்ஸாம். அப்ப இந்த கேள்விகள் எல்லாமே உங்களோட எக்ஸாம் சிஸ்டத்துக்கு நீங்க எடுத்த நோட்புக்ல கட்டாயம் நோட் பண்ணியிருக்கோணும். அதே மாதிரி நீங்க கிளாஸ்ல உங்களோட நோட்புக் இருக்கும் தானே, அந்த நோட்புக்ல இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கும். ஏன்டா சார் படிப்பிக்கிற எல்லாமே நீங்க அதுல நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்க. இப்ப ம், சார் ம், ம். நார்மலா சார் வந்துட்டு உங்களுக்கு பேப்பர் உண்டு. மாடல் பேப்பர்ஸ் உண்டு சென்ட் பண்றாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் கம்ப்ளீட்டா. ஒரு மாடல் பேப்பர் சார் சென்ட் பண்றாரு. ஓகே. நான் இதிலேயே உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே. இப்ப கிளாஸுக்கு சார் ஜெனரல் நாலேட்ஜ் பேப்பர் சென்ட் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப அந்த ஜெனரல் நாலேட்ஜ் பேப்பர்ல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஜெனரல் நாலேட்ஜ் பேப்பர் இருக்குதானே நம்ம படிச்சுக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில இருப்பாங்க கம்ப்ளீட்டா. ஓகே. ம், ம். இதுல ஃபுல்லாவே ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் என்ன? ஓகே. இது இல்ல. ஓகே. நான் ரெக்கார்டிங் காட்டுற டைம்ல அந்த பேப்பர்ஸ் எடுத்து காட்டுறேன். எல்லாருக்கும் அந்த பேப்பர்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நான். அந்த பேப்பர்ஸ்ல சார் வந்துட்டு ஒரு கேள்வி தந்திருப்பாரு. அதுல 4 ஆன்சர்ஸ் இருக்கும் என்ன? 4 ஆன்சர்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, அந்த கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் இருக்கும் தானே, அதுல ஆன்சர்ஸ சொல்லி, மற்றைய ஆன்சர்ஸுக்கும் கேள்விகள சார் என்ன செய்வாரு? உருவாக்குவார். அப்ப அந்த பேப்பர்ல 60 கேள்வி இருந்தா, கிட்டத்தட்ட உங்களுக்கு படிப்பிச்சிருப்பார் சார் வந்துட்டு. இப்ப ஒரு 100 கேள்வி, இல்லாட்டி ஒரு 120 கேள்விக்கு மேல அந்த பேப்பர்ஸ்ல என்ன செஞ்சிருப்பாரு? படிப்பிச்சிருப்பாரு. அப்ப நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி,
டோட்டலா பேப்பர்ல இருக்கிற கேள்விகள் மட்டும் நோட் பண்ணக்கூடாது. சார் புதுசா ஏதும் கேள்விகள் அந்த கிளாஸ்ல சொல்லியிருந்தாருண்டா, பேப்பர்ல இல்லாம கேள்விகள் சொல்லியிருந்தாருன்னா, அந்த கேள்வியும் கட்டாயம் என்ன செய்யணும் நீங்க அதுல நோட் பண்ணணும். நோட் பண்ணணும். இல்லைட்டா உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம்ல அந்த கேள்வியும் சேர்ந்து தான் வரும். இப்ப பேப்பர்ல இல்லையே சார், சார் அந்த பேப்பர்ல இல்லையே, அந்த கேள்வி இதுக்குள்ள இருக்குதே அப்படின்றலாம் நீங்க சொல்ல இயலாது. ஏன்டா ரெக்கார்டிங்ஸ பார்த்து தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ் என்ன செய்றேன் ப்ரிப்பேர் பண்றேன். அப்ப அதால சார் உங்கள்ட்ட இப்ப அந்த பேப்பர் இல்லாத ஒரு கேள்விய அதுல படிப்பிச்சிருந்தாருன்னு சொன்னாலும், அந்த கேள்வியும் இதுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். அதால நீங்க டோட்டலா எல்லா கேள்விகளும் அதுல நோட் பண்ணணும். இப்ப ஓப்பன் யூனிய பொறுத்தவரைக்கும், ஓப்பன் யூனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஐக்யூ, இங்கிலீஷ், தமிழ் இது 3ம் வந்துட்டு ஐக்யூ வந்துட்டு செய்யக்கூடிய பிள்ளைகள் மேக்ஸிமம் செஞ்சுருவாங்க. அதே மாதிரி தமிழும், இங்கிலீஷும் வந்துட்டு மேக்ஸிமம் பிராக்டிஸ் எவ்வளவுக்கு பிராக்டிஸ் பண்ணாலும் கம்ப்ளீட்டா அவங்களால செய்ய இயலும். ஆனா ஜெனரல் நாலேட்ஜ பொறுத்தவரைக்கும், ஜெனரல் நாலேட்ஜ்ங்கிறது ஒரு கடல் கம்ப்ளீட்டா. அதிலிருந்து அவங்க எடுக்க போற குயஸ்ஷன்ஸ் 50ஓ, 40ஓ அப்படித்தான் வரப்போகுது உங்களுக்கு குயஸ்ஷன்ஸ். சரியா? அவங்க என்ன குயஸ்ஷன்ஸ் எடுக்க போறாங்கன்னு சொல்லி யாராலையும் பிரெடிக்ட் பண்ண இயல. நீங்க போன முறை நடந்த எக்ஸாம்ட ரிசல்ட்ட பார்த்தா, எல்லார மார்க்ஸும் ஜெனரல் நாலேட்ஜ்ல தான் குறைவா இருக்கும். சரியா? யாரு ஜெனரல் நாலேட்ஜ்ல கூடுதலான மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்களோ, அவங்க வந்து ஈஸியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன செஞ்சிடலாம்? பாஸ் பண்ணிடலாம். புரியுதா? மற்றைய ஸ்டூடண்ட்ஸ விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமான, கொஞ்சம் கூடுதலான மார்க்ஸ் எடுத்தா மட்டும் தான் நம்மளால என்ன செய்ய இயலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போக இயலும். அடுத்தது வந்துட்டு ஓப்பன் யூனிய பொறுத்தவரைக்கும் 4 பேப்பர்ஸ் எடுப்பாங்க. இப்ப 4 பேப்பர்ஸ் தானே உங்களுக்கு ஐக்யூ, ஜிகே, ஆ தமிழ், அதே மாதிரி சாரி ஓகே இந்த ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ். இது 4 சப்ஜெக்டும் இருக்கும். 4 பாடமும் ஒரே நாள்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதுக்குள்ள இந்த பழைய ஆட்கள் இருப்பீங்க. அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. இந்த வருஷம் மட்டும் எக்ஸாம் செய்யக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. அப்படி இருக்கிறீங்க தானே? என்ன இந்த வருஷம் தான் செய்ய போறேன்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறீங்களா அதுக்குள்ள? எஸ் சார். இருக்கிறீங்க. அது நல்லா கேட்டுக்கொள்ளுங்களா. ஓப்பன் யூனிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தரக்கூடிய பேப்பர்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலும் டைம் போதாம வாரது. வழமையா வரக்கூடியது என்னன்னு சொன்னா, அந்த உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலும் அந்த பேப்பர்ஸ செய்றதுக்குரிய டைம் வந்துட்டு அங்க போதாம வரும். ஏன்னு சொன்னா 4 பேப்பருக்கு 4 மணித்தியால டைம். ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு மணித்தியாலம். சரியா? இப்ப நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போன உடனே உங்களுக்கு முதலாவது பேப்பர்ஸ் தருவாங்க. அந்த பேப்பருக்கு 1 மணித்தியால டைம் முடிஞ்ச உடனே அடுத்த பேப்பர் தருவாங்க. அந்த 1 மணித்தியால டைம் முடிஞ்ச உடனே பிரேக் கொண்டு தருவாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு மணித்தியால பேப்பர், திருப்ப இன்னொரு மணித்தியால பேப்பர். சரியா? இப்படித்தான் உங்களோட பேப்பர் வரும். தனித்தனி தான் வரும். எல்லாமே உண்டா வராது பேப்பர்ஸ். இப்ப 1 மணித்தியால பேப்பர்ஸ் உங்களுக்கு தாராங்க அப்படின்னு சொன்னா, அந்த 1 மணித்தியால பேப்பர்ஸ் உங்களுக்கு செய்றதுக்கு 2 மணித்தியாலமோ, இல்ல 2 1/2 மணித்தியாலமோ டைம் தேவைப்படுமா இருக்கு. ஆனா, அவங்க தரக்கூடிய டைம் வந்துட்டு 1 மணித்தியால டைம். அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பேப்பர என்ன செய்யணும் நீங்க? செஞ்சு முடிக்கணும். அப்ப அதுக்காகத்தான் நாங்க இப்ப இதுல பிராக்டிஸ் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு தரக்கூடிய டைம் வந்துட்டு குறைவா தான் என்ன செய்றோம் நாங்க. மிச்சம் குறைவா தாரோம். அப்ப நீங்க அங்க போற டைம்ல உங்களுக்கு பேப்பர் செய்றதுக்கு மிச்சம் ஈஸியா இருக்கும். அப்ப அதுல டைமும் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? ம், ம், ம். அடுத்தது ஐக்யூ. இப்ப ஐக்யூவ பொறுத்தவரைக்கும் வந்துட்டு 40 கேள்வி தருவாங்கன்னு சொன்னா, 40 கேள்விக்கும் ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தான் உங்களால டைம் என்ன செய்ய இயலும் அங்க. எடுக்க இயலும். ம். இப்ப மேக்ஸிமம் ஐக்யூக்கு ஒரு ஆள் செய்றதுக்கு, ஐக்யூ கேள்வி ஒரு ஆள் செய்றதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமோ, இல்ல 3 நிமிஷமோ, சில ஆட்களுக்கு 5 நிமிஷம் டைம் எடுக்கிற கேள்விகளும் என்ன செய்யும்? கம்ப்ளீட்டா வரும். இதுக்கு ஆக முக்கியமா வந்துட்டு பிராக்டிஸ். எவ்வளவுக்கு கூடுதலா பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளவு கூடுதலா நீங்க என்ன செய்யலாம் அங்க டைம சேவ் பண்ணி கொள்ளலாம். மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். சரியா? ஐக்யூவ பொறுத்தவரைக்கும் எவ்வளவு கூடுதலா பிராக்டிஸ் பண்றீங்களோ, நீங்க இப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 கேள்வியாச்சும் என்ன செய்யணும் நீங்க? வீட்டுல பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப ஐக்யூவ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் டைம்ல படிக்கலாம்னு சொல்லி எல்லாம் என்ன செய்ய இயலாது நீங்க. வச்சுக்கொள்ள இயலாது. இப்ப 10 கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னா, அது 10 நிமிஷத்துக்குள்ள அந்த கேள்விய நம்மளால செய்ய இயலுமாங்கிறத நீங்க என்ன செய்யணும் கம்ப்ளீட்டா? டெஸ்ட் பண்ணி கொள்ளணும். விளங்கிட்டா சொல்றது? இப்ப உங்களுக்கு ஐக்யூக்குரிய சிஸ்டமும் இதுல இப்ப நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் கம்ப்ளீட்டா. ஐக்யூக்குரிய எக்ஸாம் சிஸ்டம். இப்ப அந்த எக்ஸாம் சிஸ்டம் ஐக்யூவ பொறுத்தவரைக்கும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸா இருந்தாலும் இதுல எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஆன்லைன் சிஸ்டத்துல வைக்க இயலாது. அப்ப அதுக்காக உங்களுக்கு புதுசா ஒரு சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது எப்படியுமே இந்த வீக்குக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிரும். சார் வந்துட்டு உங்களுக்கு பேப்பர்ஸ் இப்ப இந்த எக்ஸாம் மாதிரி அது ஃபுல்லா இருக்காது அந்த எக்ஸாம். அந்தந்த டைம்லயே நீங்க செய்ய வேண்டி வரும். அதுக்கு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த டைமுக்கு தான் எல்லாரும் எக்ஸாம் செய்யணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு பேப்பர் மட்டும் தான் கிடைக்கும். சரியா? அந்த எக்ஸாம்ட கேட்டகரிக்குள்ள நீங்க வர மாட்டீங்க. இப்ப நார்மலா 8 மணிக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னா, எல்லாருமே 8 மணிக்கு தான் அந்த எக்ஸாம கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸாம் சிஸ்டத்துல டைம் ஓடுறதுக்கு 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடும்.
ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு டைம் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகாது அந்த சிஸ்டம். விளையாட்டா நான் சொல்றது உங்களுக்கு, அது நான் உங்களுக்கு அந்த சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஐக்யூலையும் என்ன செய்யும், எக்ஸாம் நடக்கும். இப்போ அந்த ஐக்யூ பேப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல சார் சென்ட் பண்ணுவார் பிடிஎஃப். இப்போ இன்றைக்கு எக்ஸாம் 8 மணிக்கு இருக்குதுன்னு சொன்னா சரியா 8 மணிக்கு தான் அந்த பேப்பரை என்ன செய்வாங்க, குரூப்ல போடுவாங்க. அந்த பேப்பரை நீங்க ஒன் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆன்சர்ஸ் அதோட பேப்பர்ல இருக்கிற கேள்வியை வாசிச்சுட்டு அதோட ஆன்சர்ஸ் எத்தனாவது இலக்கங்கிறத மட்டும்தான் நீங்க சிஸ்டத்துல என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணி வரணும். விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு தரக்கூடிய சிஸ்டம் வந்துட்டு ஆன்சர் சீட் மட்டும் தானே. ஆனா பேப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் சீட்ல அந்த டைமுக்குள்ள நீங்க அந்த ஆன்சர் பண்ணி முடிக்கணும். இப்போ நார்மலா ஓஎல் எக்ஸாம் நீங்க பாக்குற டைம்ல ஆன்சர் சீட் தருவாங்க தானே உங்களுக்கு, அப்படித்தான் இருக்கு. சரியா விளங்கிட்டு தானே? என்ன வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு? சொல்லுங்க, டவுட்ஸ் எதுவும் இருந்தா. எல்எல்பி சம்பந்தமான டவுட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுவும் கிளாஸ் சம்பந்தமான டவுட்ஸா இருந்தாலும் சரி, என்ன டவுட்ஸா இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு கிளாஸ் டவுட் தான் சார். என்ன மாதிரி இது டைம் டேபிள்ல இருந்திருக்கா கிளாஸஸ்க்கு? கிளாஸஸுக்கு டைம் டேபிள் இருக்குது. டைம் டேபிள் நாங்க குரூப்லயே அதை ஷேர் பண்ணிடுவோமே கம்ப்ளீட்டா. அவங்களோட கிளாஸ் டைம் டேபிள் வந்துட்டு எங்கட வளமையான கிளாஸ் வந்துட்டு நைட்டுக்கு 7 மணில இருந்து ஓகே இந்த வெள்ளிக்கிழமை தமிழ் பாடம் நடக்கும். சரியா அதே மாதிரி சனிக்கிழமை வந்துட்டு ஐக்யூ நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் நடக்கும். செவ்வாய்க்கிழமை வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் பாடம் நடக்கும். சரியா எல்லாமே 8 மணிலிருந்து 10 மணி வரையும் உங்களோட கிளாஸ் டைம் நைட் டைம்ல. எல்லாருமே இதுல இப்ப ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தானே கம்ப்ளீட்டா. அவங்க 5 மணிக்கு அவங்களோட ஒர்க்கை விட்டுட்டு வந்தாலும் அவங்க இப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு எடுக்கிறவங்கள 8 மணி ஆயிடும், 7 மணி ஆயிடும். அப்படி அந்த டைமுக்குள்ள அவங்க 8 மணிக்கு தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண. சம்டைம் உங்களால கிளாஸ் அட்டென்ட் பண்ண இயலாம போனா நீங்க என்ன செய்யலாம், ரெக்கார்டிங்ஸ் அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மற்றது டியூஸ்டேனா? டியூஸ்டே. இப்போ இந்த மண்டே எதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 நாள் கிளாஸ்ல ஏதாச்சும் ஒரு நாள் கிளாஸ் வேலை காரணமாவோ இல்ல வேற ஏதும் தடைப்பாடு காரணமாவோ அது வந்துட்டு இல்லாம அந்த கிளாஸ மண்டேன்னு செய்வாங்க, ஆல்டர்னேட் பண்ணி போடுறதுக்கு. சரியா மண்டே சேம் டைம்ல 8 to 10 அந்த மண்டே டைம். இப்போ சனிக்கிழமை நடக்கிற கிளாஸ் வந்துட்டு இல்லாம ஆயிட்டா அது முன்கூட்டியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதை மண்டே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க அந்த கிளாஸ். அதுக்காக தான் நான் அந்த மண்டே டைமை வச்சிருக்கிறது. சாட்டர்டே ஐக்யூ, சாட்டர்டே ஐக்யூ. இப்போ ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு தமிழ், சாட்டர்டே ஐக்யூ, சண்டே வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் நடக்கும். அதே மாதிரி டியூஸ்டே வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் பாடம் நடக்கும். 8 to 9 இன்னைக்கு தான் ஜாயின் ஆகினேன், எனக்கு இண்டெக்ஸ் கிடைக்கல. அது எப்படி கிடைக்கல? எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க வாட்ஸ்அப்லயா. சம்டைம் மிஸ் ஆயிருக்கலாம். எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. அடுத்தது புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாருக்கும் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த எங்களோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அதை பார்த்துட்டு திருப்ப கால் எடுக்க சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்க கால் எடுத்தா தான் நான் திருப்ப உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கிரியேட் பண்ணி தருவேன். ஏன்னா ஒரு ஆள் கிளாஸுக்கு ஜாயின் பண்றாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்எல்பி சம்பந்தமான டோட்டல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எல்எல்பி என்ன, அதுக்குரிய இந்த நார்மலா உங்களோட தகமைகள் என்ன இருக்கணும், எல்எல்பி முடிச்சதுக்கு அப்புறம் லோ காலேஜுக்கு போற டைம்ல உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன இருக்கணும், கம்ப்ளீட்டா எல்லாமே தெரிஞ்சுட்டு படிக்கிறது உங்களுக்கு பெட்டர். சும்மா பேமெண்ட்டை பே பண்ணிட்டு கிளாஸ்ல அப்படியே ஜாயின் பண்ணி கிளாஸை மட்டும் செஞ்சுட்டு போறது எங்களோட நோக்கம் இல்லை. மொத்தமாவே உங்களுக்கு எல்எல்பியோட கன்செப்ட் என்ன, டோட்டலா ஸ்ரீலங்காவில் என்னென்ன இருக்குது எல்எல்பி செய்யறதுக்கு. அடுத்தது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த பிரைவேட்டா ஈஸியா போகலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ள அந்த பிரைவேட்டா போற ஆட்கள் இருக்கிறாங்க. பிரைவேட்டா போறவங்களுக்கு நான் நல்லா ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லிக்கொள்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நீங்க நார்மலா ஓப்பனிங்ல முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டோட்டல் சிலவே, அதாவது எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி நீங்க அங்கால உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு மொத்த செலவும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேலதான் முடியும். சரியா? அப்ப நான் நீங்க பிரைவேட்டா எல்எல்பி டிகிரி முடிச்சீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுக்கும் அது ஒவ்வொரு மாதிரி பேமெண்ட்ஸ் வருது. சில இன்ஸ்டிடியூட் 15 லட்சத்துக்கு மேல முடியும், சில இன்ஸ்டிடியூட் 20 லட்சம், அப்படி அந்த மாதிரி பேமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா அப்படி பேமெண்ட்ஸ் எடுத்தும் நீங்க அந்த எல்எல்பி டிகிரி எடுத்து நீங்க டிரெக்டா லோ காலேஜ்ல ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்ய இயலாது. உங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முதலாவது பாஸ் ஆகணும். பாஸ் ஆனதுக்கு பிறகு உங்களோட லோ காலேஜில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எக்ஸாம் செய்யணும். அப்ப இப்படியெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பயத்துல தான் அவங்க அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு போறது.
ஆனா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 4 வருஷம் படிச்சதுக்கு பிறகு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களால பாஸ் ஆகி உள்ளுக்கு போக இயலாண்டா அது ஆகப்பெரிய மன வருத்தத்தை தரும் உங்களுக்கு. இப்ப சொல்றது உங்களுக்கு எல்எல்பி இங்க ஓப்பன்ல செஞ்சு முடிக்க எத்தனை வருஷம் முடிக்கும்? பிறகு லோ காலேஜ்ல எத்தனை? 4 to 5 இயர்ஸ் நீங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க வைக்கக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் ஆகி போனீங்கன்னு சொன்னா. ஆனா ஓகே அந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்க இப்ப ஃபெயில் ஆகி அப்படின்னு சொன்னா உங்களோட நாள் வந்துட்டு கூட டைம் எடுக்கும். ஏன்னு சொன்னா ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் யூனியில அட்டெண்டன்ஸ் வந்துட்டு கம்பல்சரி இல்ல. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்டா ஓப்பன் யூனிக்கு அப்ளை பண்ற எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தானே கம்ப்ளீட்டா. இப்ப அவங்க சரியா படிக்காம எக்ஸாம் செய்யற டைம்ல அவங்க என்ன செய்வாங்க? கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்களோட காலம் என்ன செய்யும்? பின்னால போகும். பின்னால போகும். அது அவங்களோட ஸ்பீட பொறுத்து இருக்குது. அவங்க மற்றது இப்ப படிக்கக்கூடிய மெத்தட்ஸ் அடுத்து டோட்டலா 12 அகாடமிக் இயருக்குள்ள 12 வருஷம் 12 அகாடமிக் இயருக்குள்ள அந்த எல்எல்பி டிகிரியை முடிக்கணும். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகலாம். 12 அந்த ஒவ்வொரு அகாடமிக் இயர் இருக்குது அங்க. அந்த இயருக்குள்ள நீங்க அந்த எல்எல்பி டிகிரியை முடிச்சீங்கன்னா சரி. இப்ப சில பேர் அதோட எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை காரணமாக இப்ப ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் செஞ்சிருப்பாங்க. அடுத்தது கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த இத செய்வாங்க. அப்படியும் நீங்க செய்யலாம். உங்களோட காலம் கூட எடுக்கும். ஆனா நீங்க அத கம்ப்ளீட் பண்ணி அந்த இயருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். அது போக டிகிரி முடிச்ச பிறகு வந்து இது லோ காலேஜ்ல நாங்கள் எக்ஸாம் செய்யத்தானே வேணும்? எக்ஸாம் செய்யணும். அது எல்லாருமே செய்யத்தானே வேணும். இப்ப லோ ஆமா. காலேஜ் ஸ்ரீலங்காவுல ஒரு ஆள லோயர் அட்டர்னேட் லோ குடுக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு அது லோ காலேஜுக்கு மட்டும் தான் இருக்குது. இப்ப 3 பேர் இருக்குது ஸ்ரீலங்காவுல. ஒன்று செட் ஸ்கோர் அடிப்படையில பிள்ளைகள் செலக்ட் ஆகி போய் ஏ லெவல் அந்த ரிசல்ட்ட வச்சு செலக்ட் ஆகி போய் 3 யூனிவர்சிட்டில எல்எல்பி டிகிரி முடிக்கலாம். ஒன்று ஸ்ரீலங்காவுல 3ல தான் இருக்குது. அதாவது கொலம்பு யூனிவர்சிட்டி, பேராதனை யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ஜஃப்னா யூனிவர்சிட்டி. இது 3லயும் எல்எல்பி டிகிரி என்ன செய்வாங்க? முடிப்பாங்க. முடிச்சிட்டு அவங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபைனல் எக்ஸாம் செய்றதுக்கு லோ காலேஜுக்கு தான் வரணும். சரியா? அதே மெத்தட் தான் ஓப்பன் யூனியும். நீங்க எல்எல்பி டிகிரி முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் செய்றதுக்கு லோ காலேஜுக்கு தான் சரியா? இப்ப 2மே ஒன்று தான். 2க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, அவங்க பேமெண்ட் பே பண்ணி படிக்கணும்ன்ற அவசியம் ஒன்றும் இல்ல. சர்ச் ஸ்கோர் அடிப்படையில போகக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஆனா நீங்க வந்துட்டு பேமெண்ட் பே பண்ணி தான் படிக்க போறீங்க. அதான் 2 பேருக்கும் உள்ள டிஃபரெண்ட். அடுத்தது லோ காலேஜ். நிறைய பேருக்கு அந்த லோ காலேஜ்ல சந்தேகங்கள் இருக்கும். லோ காலேஜ்ல போனா தான் நல்லம் அப்படின்ற மாரி நிறைய பேர் அந்த இதுகள் இருக்கும். ஆனா லோ காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாருமே செய்யலாம். ஆனா லோ காலேஜ் வந்துட்டு ஃபுல் டைம். நார்மலா அப்ப அது வந்துட்டு அந்த ஓப்பன் யூனி மாதிரி எல்லாம் இல்ல. அங்க 60% இல்லாட்டி 70% உங்களோட வரவு இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒவ்வொரு வருஷம் நீங்க எக்ஸாம் செய்யலாம். 60% வரவு இருக்கணும் அப்படின்னா, உங்களோட 3 வருஷத்தையும் அந்த லோ காலேஜுக்கே நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். வேற எந்த வேலைகளும் நீங்க அதுக்குள்ள என்ன செய்ய இயலாது. வொர்க் பண்ணக்கூடியவங்க வேற வேலைகள் செய்ய இயலாது. விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? அடுத்தது லோ காலேஜ்ல இப்ப போகக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த எல்எல்பிங்கிற அந்த டிகிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. உங்களுக்கு அட்டர்னேட் லோங்கிற அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தொழில் தகமை கிடைக்கும். நீங்க லோயர் செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் நீங்க செஞ்சு கொள்ளலாம். ஆனா, இப்ப எல்எல்பி டிகிரி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, இப்ப அவங்க வந்துட்டு இப்ப எல்எல்பி டிகிரி நீங்க கையில எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டிகிரிக்கு ஈக்குவலானது. இப்ப ஒரு டிகிரி தானே இப்ப உங்கள்ட்ட இருக்கிறது. ஒரு பட்டம். அத வச்சு நீங்க இப்ப எஸ்எல்ஏஎஸ் எழுதலாம். எஸ்எல்இஎஸ் கவர்ன்மெண்டால கால் பண்ணக்கூடிய என்ன வேகன்சியா இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். அப்ளை பண்ணலாம். விளங்கிட்டா சொல்றது உங்களுக்கு? அதாவது இப்ப உங்களோட அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அட்டர்னேட் லோ இருந்தாலும், நீங்க வந்துட்டு வேற வேலைகளுக்கு எஸ்எல்ஏஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எஸ்எல்இஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்குமே அந்த டிகிரிய வச்சு அந்த டிகிரி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஆனா லோ காலேஜால போறவங்களுக்கு அந்த டிகிரிங்கிற இந்த பட்டம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இருக்கக்கூடியது வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் தொழில் தகமை மட்டும் இருக்கும். அவங்க திருப்ப டிகிரி தேவை அப்படின்னு சொன்னா, திருப்ப வேற ஏதாச்சும் ஒரு டிகிரி ஒண்ணு செஞ்சு தான் டிகிரி எடுக்கணும். ஓகே. ஆனா அவங்க இப்ப அட்டர்னேட் லோ இருந்தாலே அவங்க லோயர் தான். லோயர் செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் அவங்க செய்யலாம். கோர்ட்ஸுக்கு போகலாம். எல்லாமே செய்யலாம் அவங்க. சொல்லுங்க. சார் இப்ப நாங்க வந்து எங்கட சென்டருக்கு தானே நாங்க அப்ளை பண்ணணும். வேற சென்டருக்கு அப்ளை உங்களோட பண்ணணும். சென்டருக்கு தான் அப்ளை பண்ணணும். அதாவது 9 ரீஜனல் சென்டர் இருக்குது ஓப்பன் யூனியை பொறுத்தவரைக்கும். அந்த 9 ரீஜனல் சென்டர்ல நீங்க எந்த ரீஜனல் இருக்கிறீங்களோ அந்த உங்களோட இடம் அப்ப உங்களோட ஜிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜிஎஸ் கேரக்டர் எந்த ஏரியாவுல தருவாரோ அந்த மாகாணத்துல தான் நீங்க என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலாம். சார் அப்ப இங்கிலீஷ் மீடியம் வந்து எல்லா சென்டர்லயும் இருக்குதா? எல்லா சென்டர்லயும் இருக்குது. நீங்க இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அதுல அப்ளை பண்றதுக்கு இருக்குது. அவங்க இப்ப சென்டர் மாத்தி தருவாங்க. நீங்க போனீங்கன்னா சரி. உங்களுக்கு பேப்பர்ஸ் தானே, எக்ஸாம் மட்டும் தானே நீங்க அங்க செய்ய வேண்டி வரும். மற்ற எல்லாம் உங்களுக்கு சென்டர்ஸ்கள் அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு தருவாங்க. அப்ப விசிட்டிங் லெக்சரர்ஸ் வாரன்னு சொன்னா நாங்க
அவன் சேஞ்ச் பண்ணி தார அந்த இல்ல சென்டருக்கு மேக்ஸிமம் இப்ப கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைன்ல தானே இப்ப போறது. இப்ப மேக்ஸிமம் கிளாஸஸ் ஆன்லைன்ல போகும். சிலது பிசிக்கலா அட்டென்ட் பண்ண வேண்டி வரும். பிசிக்கலா அட்டென்ட் பண்றதுக்கு அவங்க அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு தருவாங்க உங்களுக்கு ஓகே ஓப்பன் சார். யூனியால. நீங்க எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணாலும் படிக்கிறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் ஓப்பன் யூனியால உங்களுக்கு செய்வாங்க. வேற ஏதும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? சார் டோட்டல் 400 புள்ளியா? ஒன்றொன்றுக்கு 100 மார்க்ஸ் தருவாங்க. ஓ 400 புள்ளியா? ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் 400 புள்ளிக்கு பார்ப்பாங்க. அடுத்தது நிறைய பேர் வந்துட்டு என்னன்னு சொன்னா அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸை வச்சு படிக்கிறது. அப்படி படிக்க இயலாது ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும். ஏண்டா ஒவ்வொரு சென்டருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போறோம்னு சொல்லி ஏர்லியாவே முன்கூட்டி வெளியிட்டுருவாங்க. அவங்க வளமையா எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மெடிக்கலோவில் வந்துட்டு 75 ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஜப்னாவில் 75, கலம்புல 200 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சென்டருக்கும் வந்துட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே அதுல அந்த இதுல வெளியிட்டுருவாங்க கம்ப்ளீட்டா. நீங்க அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தாலும் இருக்கும் கம்ப்ளீட்டா. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வரும். கட் ஆஃப் மார்க்ஸ்ங்கிறது ஓப்பன் யூனிக்கே அவங்களோட பேப்பர் திருத்த மட்டும் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ்ங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சரியா? இப்போ அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா 4 மார்க்ஸையும் கூட்டுவாங்க. உங்களோட 4 பேப்பர்ஸ்ன்னு சொன்னா 4 பேப்பர்ஸுக்குரிய 400 மார்க்ஸை பார்ப்பாங்க. 400 மார்க்ஸுக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் அதாவது அந்த அந்த ரீஜனல் சென்டர்ல இப்போ நார்மலாக பெட்டிக்கலோன்னு சொன்னால் பெட்டிக்கலோவை மட்டும்தான் எடுப்பாங்களா? ஓல் ஐலண்ட் வைஸாக எடுக்க மாட்டாங்க. பெட்டிக்கலோவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கிறாங்களோ அதில் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுப்பாங்க. அதுல இருந்து உங்களோட மார்க்ஸை ஆர்டர் படுத்துவாங்க. 75வது மார்க்ஸ் தான் 75வது ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் தான் கட் ஆஃப் மார்க்ஸாக வரும். அது ஒவ்வொரு சென்டருக்கும் வித்தியாசப்படும் அந்த மார்க்ஸ். இப்போ போன முறை வந்துட்டு ஜப்னாவில் 260 கட் ஆஃப் மார்க்ஸ். அதே மாதிரி மெடிக்கலோவில் 263 கட் ஆஃப் மார்க்ஸ். இப்போ கலம்புல 274 இப்படித்தான் வரும் கட் ஆஃப் மார்க்ஸ். சொல்லுங்க. இப்போ வந்து நாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த மீடியத்துல செய்யறோமோ அதுதான் நாம வந்து பாஸ் ஆகனால அந்த அந்த மீடியத்திலேயா நீங்க செய்யணும்? எந்த மீடியம் அப்ளை பண்றீங்களோ அதே மீடியம் தான் ஒரு வருஷத்துக்கு படிக்க வேண்டி வரும். நீங்க 1 இயருக்கு ஒரு வருஷத்துக்கு அதே சேம் மீடியத்துல தான் போகணும். தமிழ் மீடியம் அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ் மீடியத்துல போகணும். 1 இயருக்கு பிறகு நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணலாமா? உங்களோட லாங்குவேஜ் நீங்க விரும்பக்கூடிய லாங்குவேஜுக்கு மாறலாம் 1 இயருக்கு பிறகுதான். எக்ஸாமுக்கும் சம்பந்தம் இருச்சா? இப்போ நம்ம என்ன மீடியம்ல எக்ஸாம் செய்யறோமோ அதே மீடியம் நம்ம செய்யணும் அப்படியா? என்னண்டு நீங்க என்ன மீடியம் எக்ஸாம் செய்றீங்களோ அதே மீடியத்துல தான் நீங்க கோர்ஸ் ஃபாலோ பண்ணணும் 1 இயருக்கு. சார் குருநாகல்ல வந்து தமிழும் இல்ல இது இங்கிலீஷும் இல்ல சிங்களம் மட்டும்தான் இருக்குது. எதுல? குருநாகல். ஓ சார் అయితే అన్నకం డౌట్ இல்ல కురునేగల வந்து நீங்க வந்துட்டு டைரக்டா ஓப்பன் இன்னைக்கு போய் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி தருவாங்க உங்களோட ரீஜனல் சென்டர்ல. சரி சரியா? அப்ப இங்கிலீஷ் அந்த மீடியம் மீடியம் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப உங்களோட வெப்சைட்ல வந்துட்டு அந்த மீடியம் காட்டுதில்ல அப்ளை பண்றதுக்கு அந்த மீடியத்துல இப்ப நீங்க அப்ளை பண்ற டைம்ல உங்களோட வெப்சைட்ல வந்துட்டு அந்த மீடியம் இப்ப நீங்க என்ன ஊரை செலக்ட் பண்றீங்களோ அது ஓட்டோவாவே உங்களோட சென்டரை செலக்ட் பண்ணுது. என்ன மீடியமோ அந்த மீடியத்தை நீங்க அதுல இப்ப டோட்டலா 3 மீடியமும் வரும்னு நினைக்கிறேன். என்ன மீடியமோ அந்த மீடியத்தை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சரி. இப்போ அதுல உங்களோட நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மீடியம் வெப்சைட்ல காட்ட இல்லைண்டா நீங்க டைரக்டா உங்களோட ரீஜனல் சென்டருக்கு போனீங்கன்னா சரி. அங்க போய் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி தருவாங்க. நீங்க உங்களோட ரீஜன் இப்ப உங்களோட மாகாணத்தை மாத்தி நீங்க அப்ளை பண்ணீங்கடா. என்ன நிறைய பேர் வந்துட்டு இப்ப கலம்புல இருக்கிறவங்க ஜப்னாவில் அப்ளை பண்ணா நம்ம இப்ப கொஞ்சம் மார்க்ஸ் குறைய வருது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கடைசியா இப்ப நீங்க செலக்ட் ஆனதுக்கு பிறகு அவங்க ஜிஎஸ் கேரக்டர் வைப்பாங்க. அப்ப எங்க இருந்து நீங்க ஜிஎஸ் கேரக்டர் எடுக்கணும்? நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜிஎஸ் தான் உங்களுக்கு ஜிஎஸ் கேரக்டர் தருவாரு. அப்ப அதை எடுத்துட்டு நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா அங்க உங்களை உள்ளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. சரியா? அப்ப அதால அந்தந்த ரீஜன்லயே நீங்க அப்ளை பண்றது உங்களுக்கு பெட்டர். அடுத்தது வேலை நிமித்தமா நிறைய பேர் கலம்புல இருப்பீங்க. இப்ப வேற ரீஜன்ல இருப்பீங்க, நான் கலம்புல இருப்பீங்க. இப்ப அவங்க வந்துட்டு கலம்புல அப்ளை பண்ண இயலாது. நீங்க வந்துட்டு உங்களோட இடத்துல தான் அப்ளை பண்ணணும். எங்க உங்களோட பதிவிடம் இருக்குதோ அந்த இடத்துல தான் நீங்க அப்ளை பண்ணணும். அதுல மாகாணம் எதுன்னு பார்த்து அதுல ரீஜனல் சென்டர் எதுன்னு பார்த்து நீங்க அதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா சரி. அது பரவாயில்ல சேஞ்ச் நிறைய பேர் பண்ணி வந்துட்டு அந்த வேலை நிமித்தமா போய் உங்களோட எல்லாத்தையும் போட்ட லிஸ்ட் எல்லாம் வெட்டி எடுத்து அங்க பதிஞ்சிருப்பீங்களே நீங்க. அப்ப அப்படி பதிஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ஏரியாவில இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இஷ்யூ இல்ல. சார் எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு. சொல்லுங்க. குருநகல்ல மட்டும் ஏன் சீட் வந்து குறைவாய்க்குது 45%? ஓகே.
எல்லா ஊர்லயும் கொஞ்சம் கூட, குருநாகல்ல மட்டும் கொஞ்சம் குறைவாய்க்குது. இல்ல சில அப்படின்னு இல்ல. கல்லூரியில. அவங்க இல்ல இப்ப நார்மலா பாருங்க, கலம்புல 200 பேர் எடுக்குறாங்க. சரியா? கலம்புல ஏன் 200 பேர் எடுக்குறாங்கன்னு சொன்னா, கலம்பு தான் நம்மட தலைநகரம். அதுல நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும். எந்தெந்த சென்டர்ல எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்றாங்கங்கிறது சனத்தொகை அடிப்படையில தானே விளங்கையில சனத்தொகை அடிப்படையில அந்த இது சனத்தொகை கொடுப்பாங்க. அடிப்படையில தான் அத மாத்தி அந்த இதுல எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட ரீஜனல் சென்டர்ல எத்தனை பேர் அப்ளை பண்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப கலம்புல வந்துட்டு 3000 பேர் அப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அதால தான் அங்க 200 பேர் எடுக்குறாங்க. இப்ப பெட்டிகுலர்ல 75 பேர் எடுக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு 2000 பேர் அப்ளை பண்றாங்க. அப்ப அதால 75 பேர் எடுக்குறாங்க. அப்படித்தான் இருக்குமே தவிர, மற்றபடி அந்த அடிப்படையில தான் அவங்க அந்த சீட்ட போடுறது. பிளைன்டா சொல்றது. சார் எக்ஸாம தமிழ்ல செஞ்சுட்டு பிறகு இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாத்தி எடுக்க இயலுமா? அதத்தான் நான் தெளிவா சொன்னேனே உங்களுக்கு. 1 இயருக்கு நீங்க அ என்ன மீடியத்துல எக்ஸாம் செய்றீங்களோ, அந்த மீடியத்துல தான் படிக்கணும். அதுக்கு பிறகு தான் மாத்தலாம். அதுக்கு முதல் நீங்க என்ன செஞ்சாலும் மாத்தி தர மாட்டாங்க. விளங்கிட்டா நான் சொன்னது? ஓ அப்ப 1 இயருக்கு இப்ப நீங்க என்ன மீடியத்துல செய்றீங்களோ, 1 இயருக்கு அதே சேம் மீடியத்துல படிக்கோணும். படிச்சுட்டு நீங்க 1 இயருக்கு பிறகு உங்களுக்கு என்ன லேங்குவேஜ் விருப்பமோ, நீங்க அந்த லேங்குவேஜ்ல நீங்க சேஞ்ச் ஆயி படிக்கலாம். இஷ்யூ இல்ல. அப்படியா? வேற? வேறொன்று வேற தான் டவுட்ஸ் இருக்குதா? கத்திக்கொள் இந்த புது கத்தியா தாங்களே ஏதாவது இந்த வெட்டுறதுக்கு இந்த கைத்தை சார் சொல்லுங்க. எல்எல்பி முடிச்ச பிறகு லோ காலேஜ் நமக்கு எத்தனை வருஷம் சார் நாங்க செய்யணும்? நமக்கு அதே மாதிரியா? எல்எல்பின்னா நம்ம இந்த டிகிரி எல்எல்பி முடிச்சுட்டு நம்ம டிகிரி முடிச்சதுக்கு பிறகு அங்க ஒரு 6 மந்த் தானே டைம் வந்துட்டு உங்களுக்கு 6 மாசம் அப்படித்தான் வரும். ஆனா ஓகே சார். இப்ப எல்எல்பி முடிச்சதுக்கு கூட நீங்க விரும்புற டைம்ல அதுக்கு நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் லோ காலேஜ்ல. நீங்க 1 ஓகே. இயர் கழிச்சு அப்ளை பண்ண போறீங்க, இல்ல அதுக்கு பிறகு அப்ளை பண்ண போறீங்க, படிச்சதுக்கு பிறகு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஃபைனல் எக்ஸாம் இப்ப வருஷத்துல 2 தரம் கால் பண்ணுவாங்க. அந்த அ அதுல நீங்க அப்ளை பண்ணிட்டு அத செஞ்சு கொள்ளலாம். ஆனா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அங்க அந்த லோ காலேஜ்ல நீங்க ஃபைனல் எக்ஸாம் செய்ய போற டைம்ல உங்களோட ரிசல்ட் வந்துட்டு 2 சிஎஸ் இருக்கணும். உங்களோட ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்கணுமா. சில ஆட்கள் அந்த 3 இயர்ஸோடயே எல்எல்பி டிகிரி முடிச்சிருப்பீங்க. இப்ப ஓப்பன் யூனில கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் வந்துட்டு 3 டேஸ் தான். 3 டேஸ் இருந்தாலே நீங்க எல்எல்பி டிகிரி முடிக்கலாம். டிகிரி முடிச்சு டிகிரியும் உங்களோட கையில எடுக்கலாம். ஆனா ஃபைனல் எக்ஸாம் லோ காலேஜ்ல செய்ற டைம்ல உங்களோட ரிசல்ட் வந்துட்டு 2 சிஎஸ் இருக்கணும். ஏ லெவல்ல. ஓ லெவல் தேவையில்லையா? அதுலயும் நிறைய பேர் குழம்பி போய் இருக்கிறீங்க. ஓ லெவல் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி, ஓ லெவல் உங்களுக்கு தேவையில்லை. ஏ லெவல்ல 2 சிஎஸ் இருக்கணும். இப்ப ஏ லெவல்ல 2 சிஎஸ் இல்லாம 3 இயர்ஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்கள்ட்ட வேற ஏதாச்சும் ஒரு டிகிரி ஒன்று இருக்கணும். அந்த டிகிரி நீங்க அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி, அவங்க அப்ரூவல் தந்தா நீங்க எக்ஸாம் என்ன செய்யலாம்? செய்யலாம். ஃபைனல் எக்ஸாம். பிளைண்டா சொல்றது? இது உனக்குரிய வகுப்பு தான் தாக்கல் பண்ணி முடிச்சிட்டேன். சார் சார் சரி. விளங்கிட்டா நான் சொல்றது? சார் பிள்ளைகள் நான் இந்த சொல்றது உங்களுக்கு விளங்கிட்டா? சார் அப்ப வேற டிகிரி இல்லாட்டி ரிட்டர்ன் அங்க பே லெவல் செய்யணுமா? சார்
சொல்லுங்க. விளங்குதா ஹைக்கிற? ஓ சார். சொல்லுங்க. சார் யாரோ டிகிரியை ஆ, வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணலாமா? டிகிரி வச்சுட்டு என்ன ஒர்க் பண்ணலாமான்னு கேக்குறீங்க நீங்க? இல்ல இந்த லோ சம்மந்தப்பட்ட. கொஞ்சம் இருங்க வரேன். ஓகே, இப்ப இப்ப சொல்லுங்க. என்ன சொன்ன நீங்க? சார் அப்ப C2S வச்சுக்கொண்டு எங்களுக்கு செய்யலாம் எக்ஸாம். செய்யலாம். நீங்க சிடிஎஸ் வச்சுட்டு எல்எல்பி டிகிரி முடிக்கலாம் தானே. எல்எல்பி டிகிரி முடிக்கலாம். எல்எல்பி டிகிரியை முடிச்சுட்டு நீங்க ஃபைனல் எக்ஸாம் செய்யற டைம்ல 2CS உங்களுக்கு இருக்கணுமா? 2CS. அப்ப அது நீங்க இப்ப உங்களுக்கு 4 வருஷம் டைம் இருக்கு தானே. 4 வருஷத்துக்குள்ள நீங்க ஏ லெவல திருப்ப போட்டு 2CS எடுக்கணும். இல்லாட்டி உங்களோட எல்எல்பி டிகிரியை உங்களோட கையில எடுத்துட்டு நீங்க அதுக்கு பிறகு வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம், ஏ லெவல் போட்டு நீங்க அதுக்கு பிறகு அங்கால ஃபைனல் எக்ஸாம் செய்யலாம். அப்படி இல்லைண்டா எல்எல்பி டிகிரியை வச்சு நீங்க வேற வேலைகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இஷ்யூ இல்லை. அப்ப எட்டர்னி கிடைக்காது அந்த எக்ஸாம் ஓ செய்யலாட்டு. இல்ல எட்டனேட்லோ நீங்க இப்ப செய்யணும் அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் செய்யணும். ஃபைனல் எக்ஸாம் செய்யணும் அப்படின்னா உங்களோட 2CS இருக்கணும். ஏ லெவல் ரிசல்ட் 2CS இருக்கணும். 2CS இருந்தா தான் நீங்க ஃபைனல் எக்ஸாம் செய்யலாம். வேற எதுவும் டவுட் சார்? சார் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சிஎஸ் அப்படி எதுவும் இந்த டிகிரி செய்யறதுக்கு ஓ வேணுமா சார்? ஓ லெவல் இங்கிலீஷ். கேட்கறதே இல்லையே. நீங்க ஓப்பனிங் போறேன்டா உங்களுக்கு ஓ லெவல்ல இங்கிலீஷ் தேவையில்லை. நான் இப்போ ஈஸ்டர்ன்ல இருந்துச்சு சார். அங்கே ஈஸ்டர்ன்ல எவ்வளவு பேர் எடுப்பாங்கன்னு அப்படி ஏதாவது கெஸ்ஸிங் சொல்லலுமா? ஈஸ்டர்ன்ல வந்துட்டு 75 பேர் எடுப்பாங்க, நான் சொன்னதானே. ஓகே சார். இப்போ ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல வந்துட்டு 75 பேர் எடுப்பாங்க ஓப்பனிங்ல. அதே மாதிரி நோர்த்தன் ப்ரொவின்ஸ்லயும் 75 பேர் எடுப்பாங்க. அதில் லிஸ்ட்டை எக்ஸாம். நான் போட்டு விடுறேன் குரூப்ல வந்துட்டு என்னென்ன சென்டர்ல எத்தனை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்கன்ட்டு. ஓகே சார். எக்ஸாம் அப்ளை பண்றேன் ஆன்லைன்லயா சார் இல்ல ஆன்லைன்ல அப்ளை ஆஃப்லைன்? பண்ணணும். அந்த கால் பண்ற டைம்ல நான் அதுக்கு ஒரு செஷன் ஒன்று வரைய செய்வேன். நான் எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது அதுக்கு முதல் நீங்க அப்ளை பண்ணிட வேணாம். ஏன்டா போன முறை வந்துட்டு நிறைய பேர் அந்த பிழைகள் விடுற அந்த இங்கிலீஷ் மீடியத்துல தமிழ் மீடியம் மாத்தி போடுறது, சென்டர் மாத்தி போடுறது, அப்படியான பிழைகள் நிறைய பேர் விடுவாங்க. அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அதுல டவுட்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்ளை பண்ண வேணாம். நான் அந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நான் இதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணணுங்கிற செஷன் ஒன்று போடுவேன். அதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சரி. ஏன்டா பேமெண்ட் பே பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளே இயலாது. திருப்ப நீங்க பேமெண்ட் பே பண்ணணும் அதுக்கு. ஓகே ரைட்டா? சார். ஓகே சார். நான் அந்த செஷன் போடுற டைம்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதுல நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த செஷனை செய்வேன் நான். சொல்லுங்க. சார் சார் குரூப்ல என்னன்னு போடுறீங்க. சொன்னா இப்ப நான் ஜாஃப்னால இருக்கிறேன். ஆனா ஓகே ஒரு மேக்கு பிறகு வந்து நான் கொழும்புக்கு மூவ் ஆகுறேன் வீடு ஒன்று கட்டி. ஓகே அப்ப அந்த ஓகே. சென்டர் மாத்தி போடுறது என்ன மாதிரி சார்? பிறகு மேக்கு அதைத்தான் நான் போடுறது. ஏற்கனவே சொன்னேனே. இப்ப நீங்க கொழம்புக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஓ, எல்லாமே இப்ப அங்கேயும் சேஞ்ச் ஆகுமே. இப்ப உங்களோட ஜிஎஸ் பிரிவு எல்லாமே இப்ப உங்களோட போர்ட்டல் லிஸ்ட்ல எல்லாம் மாத்துவீங்க தானே அங்க ஜிஎஸ்ல இருந்து ஓமா. அந்த ஓ, இடத்துக்கு. அப்படி நீங்க ஓ, மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொழம்புலயே அப்ளை பண்ணலாம். சரியா? இப்ப இல்ல நீங்க மாத்த இல்லைன்னா ஜப்னாவில தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓ, இல்ல இப்ப மாத்தி இப்ப போயில தானே சார். நாங்க பிறகு வார வருஷம் தானே போறோம். அப்ப அதுக்கு பிறகுதான் கேக்குறேன். நீங்க இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தான் இந்த பிரச்சனையா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க எங்க வேண்டாலும் படிக்கலாம், விஷயம் இல்ல. சரி சார். ஓகே ஓகே. நீங்க இப்ப அதை மாத்தணுன்றலாம் அவசியம் எல்லாம் இல்ல. நீங்க அதுல அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நீங்க மூவ் ஆகுறேன், அங்க சென்டரை மாத்தி தாங்கன்னா அவங்க தருவாங்க. அது இஷ்யூ இல்ல. ஓகே ஓகே. அது தேங்க்யூ ஓப்பன் தேங்க்யூ. யூனியோட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்குமே கம்ப்ளீட். அதுக்கு பிறகு நீங்க ஓப்பன் யூனிட்டே டைரக்டா நீங்க பேசி அதை மாத்தி எடுத்துக்கொள்ளலாம்.
அதுக்குரிய லெட்டர் கொடுக்கணும், கொடுத்து அவங்க சென்டர் மாற்றி தருவாங்க. நீங்கள் என்ன சென்டரில் வேண்டாலும் போய் படிச்சு கொள்ளலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வேண்டாம் பிரச்சனை வர என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தானே எல்லாருக்கும் ஓகே நியாயமான முறையில் வந்துட்டு எல்லாரையும் உள்ள வாங்கணும் கம்ப்ளீட்டாக. அதில் ஒரு சின்ன பிள்ளை வந்தாலும் ஓப்பன் இன்னைக்கு தான் பிரச்சனை. அப்போ அதுக்காகத்தான் இந்த பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க. நேரத்தோட எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பிள்ளைகள் வந்துட்டு அந்த சென்டர்லாம் சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டதான் அந்த டைம்ல எல்லாம் எக்ஸப்ட் பண்ணதான். ஆனால் பிறகு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப இப்ப நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய இதை வந்து ஜெஃப்னாலேயே செய்துட்டு பிறகு அங்கால மாத்திக்கொள்ளலாம் அப்படித்தானே சார்? ஓ அதுக்கு பிறகு நீங்க மாத்தலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்க ஓகே இருந்து உங்களோட இது வந்துட்டு அந்த ஜிஎஸ் கேரக்டர் யார் தருவாரோ அந்த மாகாணத்துல தான் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப ஓகே முதல்ல நான் ஓகே யாழ்ப்பாணத்துல செய்ய போறேன்னா யாழ்ப்பாணத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து செலக்ட் ஆகிட்டு அதுக்கு பிறகு நான் கொழும்புக்கு தேவைன்னா மாத்தி அதுக்கு கொள்ளலாம் பிறகு அப்படியா? நீங்க கொழும்புக்கு மாத்தி கொள்ளலாம் இஷ்யூ இல்ல. ஓகே ஃபைன். ஓ அதுக்கு பிறகு ஓகே நீங்க எங்க தேங்க் போறீங்களோ நீங்க அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க மாத்தி தருவாங்க. அவங்கள்ட்ட தேங்க் ரீசன் யூ இருக்கு சார். தானே படிக்கிறதுக்கு நான் அங்கே தான் இருக்கிறேன் நாங்க தான் கிளாஸ் போகலாம்டா அவங்க மாத்தி தருவாங்க. அது இஷ்யூ இல்லை. அவங்களோட எல்லா இடத்துலயும் சென்டர் இருக்கு தானே. சார் ஓ சொல்லுங்க. எல்எல்பி டிகிரி வச்சுட்டு பண்ணலாமா? எல்எல்பி டிகிரி எல்எல்பி டிகிரி அதை வச்சுட்டு ஒர்க் பண்ணலாமா? ஓ அந்த எல்எல்பி டிகிரியை வச்சு ஒர்க் பண்ணலாம்னு தானே சொன்னேன். இப்போ எல்எல்பி இப்போ யார்கிட்ட டிகிரி இருந்தாலும் டிரெக்டா ஒருத்தருக்கும் இப்போ வேலை கொடுக்குற இல்லையே. இது வச்சு தானே கொடுக்குறாங்க. என்ன போட்டி பரீட்சை இருக்குது அவங்க கால் பண்ணுவாங்க கவர்மெண்டால. கால் பண்ற டைம்ல நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நார்மலா எஸ்எல்ஏஎஸ்க்கு கால் பண்ணுவாங்க, எஸ்எல்இஎஸ்க்கு கால் பண்ணுவாங்க. டீச்சிங் எக்ஸாம் இனி கால் பண்றாங்களோ தெரியாது. அவங்க அந்த குறிப்பிட்ட டிகிரியை மட்டும்தான் எடுப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா மற்ற எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு கவர்மெண்டால கால் பண்ணக்கூடிய காமன் டிகிரி கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணலாமா? லோ சம்பந்தப்பட்ட ஒர்க்கும் அப்ளை ஓ லோ பண்ணலாம். சம்பந்தப்பட்டது கால் பண்ணாங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க எது கால் பண்றாங்களோ எல்எல்பி டிகிரி கேட்டு சிலது கால் பண்ணுவாங்க. அந்த டைம்ல எல்எல்பி டிகிரியே போடலாம். இல்லாட்டி காமன் டிகிரி கேட்பாங்க. யார் ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப கேட்கிற டைம்ல உங்களோட இந்த எல்எல்பி டிகிரியை வச்சு நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். இஷ்யூ இல்லை. ஓகே சார். டிரெக்டா எல்எல்பி டிகிரி முடிச்ச உடனே வேலையெல்லாம் தார இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும் தானே. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இதை முடிச்சுட்டு வேலை செய்யலாமான்னு சொல்லி கேட்குறேன். இப்ப முடிச்சுட்டு இப்ப யூனிவர்சிட்டிக்கு போய் யூனிவர்சிட்டி முடிச்ச உடனே யாருக்கும் வேலை கொடுக்குறியா? இல்ல. அப்ப அவங்க அவங்க முடிச்சதுக்கு பிறகு போட்டி பரீட்சை வைப்பாங்க. அந்த போட்டி பரீட்சைக்கு இப்ப அவங்க கால் பண்ணுவாங்க. என்னென்ன வேகன்சிக்கு ஆள் தேவை அப்படிங்கிற. நான் இப்ப கால் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். எம்எஸ்ஓ கால் பண்ணியிருக்கிறாங்க. ஏ லெவல் குவாலிஃபிகேஷனோட கால் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு டிகிரி எல்லாம் தேவையில்லை. அப்படியான வேகன்சி டிகிரி இருக்கக்கூடிய வேகன்சிக்கு கால் பண்ணுவாங்க. இதுக்கு டிகிரி தான் தேவை அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். இஷ்யூ இல்ல. இப்ப ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டிகிரிட்ட குவாலிஃபிகேஷன் தான் உங்கள்ட்டயும் இருக்கு. சேம் தான். ஓகே சார். சார் உங்களோட யூனிவர்சிட்டியில இருக்கிற சொல்லுங்க. டைம்ல ஓப்பன் யூனிவர்சிட்டிலேயே செய்யலும் தானே, அது இஷ்யூ இல்லையே. செய்யலாம் இஷ்யூ இல்ல. ஆ. நீங்க 2 முறை டைம்ல கம்ப்ளீட் பண்ணலாம். அது ஒரு இஷ்யூவும் இல்ல. ம். இந்த ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் யூனியில வந்துட்டு நீங்க இப்ப அங்க போய் இருந்து தான் படிக்கணும் அப்படின்ற எல்லாம் இல்லையே. லோ காலேஜுக்கு அப்ளை பண்ண இயலாது நீங்க. ஏன்டா 2மே ஃபுல் டைம்ங்கிறதால அதுக்கும் போக இயலாது, இதுக்கும் போக இயலாது உங்களுக்கு. 2ல ஒன்றை தான் ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. இப்போ ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் அப்ளை பண்ணலாம். யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம். இஷ்யூ இல்ல. வேற எதுவும் டவுட்ஸ்? சார் சொல்லுங்க. லோ காலேஜ்ல அப்ளை பண்ணும்போது ஏ லெவல் ரிசல்ட் 2CS-உம் ஓ லெவல்ல வந்து இங்கிலீஷ்ல சிஏக்கணும். ஓ ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருந்து நம்ம எல்எல்பி டிகிரி செஞ்சுட்டு எட்டனியத்தில் அங்க செய்யும்போது வந்து அதே குவாலிஃபிகேஷன் வேணுமா? சேம் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அதுல ஓ லெவல்ல உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்க ஆ, லோ காலேஜில் அப்ளை பண்ற டைம்ல 2CS இருக்கணும். அதோட ஓ லெவல்ல சி இருக்கணும் இங்கிலீஷ்ல. அப்படித்தானே? இப்போ ஓ, லோ காலேஜால போற டைம்ல நீங்க இப்போ ஓப்பன் இனியால போற டைம்ல உங்களுக்கு அங்க அந்த இங்கிலீஷ் பார்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ் தேவையில்லை உங்களுக்கு. ஏ லெவல் ரிசல்ட் 2CS இருக்கணும். அது காமனா எல்லாருக்கும் இருக்கணும். பிரைவேட்டா செய்றவங்களுக்கு இருக்கணும். இதால போறவங்களுக்கு இருக்கணும். செட் ஸ்கோர் அடிப்படையில் போறவங்களுக்கு அது பார்க்கவே தேவையில்லை. அவங்களோட ஓ, ரிசல்ட் அதுக்கு மேல தான் இருக்கும் எப்படியுமே. அப்படித்தானே? வேற எதுவும் டவுட்ஸ்?
நான் உங்களுக்கு பிரைவேட்டா மெசேஜ் போட்டுருச்சேன். எனக்கு இண்டெக்ஸ் மட்டும் கிடைச்சல. அது மட்டும். ஓகே. நீங்க இப்ப புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொன்னா, நான் அந்த கிளாஸ் ரூல்ஸ் இதுக்குள்ள சொல்லியிருக்கிறேன். நான் உங்கள்ட்ட நான் பெர்சனலா பேசிக்கொள்றேன். பேசிட்டு கிளாஸ்ல ஜாயின் ஆயிக்கொள்ளலாம். இந்த மெத்தட்ல 3 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்ல எந்த மெத்தட் உங்களுக்கு விருப்பமோ, அந்த மெத்தட்ல ஜாயின் ஆகலாம் நீங்க கிளாஸுக்கு. எ இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் நம்ம பார்க்கையில என்ன இப்ப? இல்ல சார். நான் எல்லாம் பார்த்துட்டேன். ஆனா இண்டெக்ஸ் தான் இல்ல. இல்ல. நான் கேட்கிறேன் இதுல. இல்ல ரெக்கார்டிங் சிஸ்டம் என்னன்னு சொல்லி காட்டல. இல்ல. இன்னும் பார்க்கையிலண்ணே. ஓகே. ஓ கொஞ்சம் இருங்க. ஓகே, அதையும் காட்டுங்க. ரெக்கார்டிங் சிஸ்டத்துல அந்த முன் பேஜ் எல்லாருக்கும் தெரியும் தானே? இல்ல சார். ரெக்கார்டிங் சிஸ்டத்துல அந்த முன் பேஜ் நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருந்தேன் தானே? அதுதான் ரெக்கார்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் அதுல இண்டெக்ஸ் நம்பரும் என் யூசர் நேமும் அடிச்சு உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் டேஷ்போர்ட் வரையா வரும். அப்ப நான் அதை ஒருக்கா லொக் அவுட் பண்ணிட்டு முன் பேஜ் ஒருக்கா காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இருங்க. இந்த ஒருத்தர இண்டெக்ஸ் நம்பர் இன்னொருத்தருக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடாதா? ஓகே. இதான் உங்களோட அந்த ரெக்கார்டிங் சிஸ்டத்துல முன் பேஜ். சரியா? இப்ப எல்லாரும் யார் யார் கிளாஸுக்கு ஜாயின் ஆயிருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த லிங்க்கும் சேர்ந்து தான் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வந்திருக்கும். collegeofpsc.com ரெக்கார்டிங்ஸ் லாகின் அதை கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் ஒன்று கட்டாயம் உங்களுக்கு வரும். சரியா? இதுக்கு பிறகு இதுல உங்களோட ஃபோன் நம்பரையும் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரையும் நீங்க என்டர் பண்ணணும். எப்படி எக்ஸாம் சிஸ்டத்துக்கு என்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுலயும் என்ன செய்யணும் நீங்க என்டர் பண்ணணும். சரியா? என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஒன்று இருக்குது. ஓகே. இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும். அப்படித்தானே? இதுல இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல ஜாயின் ஆனவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும்தான் காட்டும் உங்களுக்கு. அந்த 3 மாச இந்த கிளாஸ்லயும் இருக்கிறவங்களுக்கு இந்த 3 இதுவும் ஆக்டிவ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் ஜாயின் ஆனவங்க இந்த ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் காட்டும். 2 மாசம் முடிச்சவங்களுக்கு இந்த 2 மாசம் காட்டும். இந்த 3வது மாசத்துல முடிச்சவங்களுக்கும் இந்த 3ம் சேர்ந்து காட்டும். ஒவ்வொரு மாசம் நீங்க அதை முடிச்சு வார டைம்ல உங்களோட அடுத்தடுத்த கிளாஸ் வந்துட்டு இதுல ஆக்டிவ் ஆகும். இதுல ஃபோன்ல வந்துட்டு இப்ப ஃபோன்ல ஓபன் பண்ண உடனே இந்த டவுனுக்கு நீங்க இப்ப அதாவது என்னன்னு சொல்றேன் லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணணும் நீங்க. இந்த மை கோர்ஸ் வர மாட்டும். சரியா? ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல வியூ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி காட்டும். எல்லாரும் ஓபன் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த சப்ஜெக்டை நீங்க கிளிக் பண்ண உடனே இதுல உங்களோட சப்ஜெக்ட் ஆகும். இது 1வது மாசத்துக்குரியது. இங்கிலீஷ் எல்எல்பி, ஜெனரல் நாலேஜ் எல்எல்பி, அதே மாதிரி ஐக்யூ எல்எல்பி, தமிழ் எல்எல்பி. இப்ப நான் 3 இதுவும் ஆக்டிவ் பண்ணி இருக்கிறதால இந்த 3 மாசமும் இதுல காட்டும் கம்ப்ளீட்டா. சரியா? இப்ப 2வது மாசம் இங்கிலீஷ் எல்எல்பி செகண்ட் மந்த் அப்படின்னு இருக்கு தானே? இதுவும் 2வது மாசம், இதுவும் 2வது மாசம், இதுவும் 2வது மாசம். அதே மாதிரி 3வது மாசத்துக்குரியது இவ்வளவு இருக்கும். சரியா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நார்மலா இங்கிலீஷை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு அந்த டேட்டோட வரும். உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ். இங்கிலீஷ்ன்னு சொன்னா இங்கிலீஷ். அதே இப்ப இப்ப 1 வீக்குக்கு 4 பாடம் நடக்கும் உங்களுக்கு. ஆனா சார் எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் தான் காட்டுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் தானே உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணிருப்பீங்க. ஆமா. அப்படியா? அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் கிளியர் பண்ணா அடுத்த பேமெண்ட் பே பண்ண உடனே உங்களுக்கு 2வது மாசம் ஆக்டிவ் ஆகும் கம்ப்ளீட்டா. அடுத்த நீங்க அப்படியே ஆக்டிவ் ஆகும். சரியா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும்தான் ஆக்டிவ்ல காட்டும். இப்ப 3 மாச கிளாஸ்லயும் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 3 மாசமும் ரெக்கார்டிங் ஓட்டவா காட்டும். சரியா? நீங்க அடுத்த முடிச்சிட்டு வரலாம். சரியா? இப்ப ஜெனரல் நாலேஜ் பார்க்க போறீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓடஸ் படி இருக்கும். என்ன டேட்ல கிளாஸ் நடந்தது எல்லாமே ஓடஸா இருக்கும். இப்ப நீங்க இந்த டேட்டை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதுல வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இதுல பிளே ஆகும். அதே மாதிரி இந்த கிளாஸ்ல பிடிஎஃப் இருக்கு தானே? இப்ப நிறைய பேர் என்ன கேட்டவங்க ரெக்கார்டிங் மட்டும்தான் சார் இருக்குது, பிடிஎஃப் காண இல்லைன்னு சொல்லி. இந்த பிடிஎஃப் மேலுக்கு இருக்கும் பாருங்க, அவங்களோட எடிஷனல் ரிசோர்சஸ் அப்படின்னு இருக்கு. 2 நிமிஷம் இணைஞ்சு கொள்றாங்க, இணைஞ்சு கொள்ளட்டும். 2 நிமிஷத்துல நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. கொஞ்சம் இருங்க. இதுல எடிஷனல் ரிசோர்சஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்க மேலுக்கு. இதுல உங்களோட பிடிஎஃப் இருக்கும். அது அந்த கிளாஸுக்குரிய பிடிஎஃப் மட்டும்தானா?
இப்போ நீங்க கிளிக் பண்ணி பார்க்குற கிளாஸ் இருக்கு தானே, 6ஆம் மாசம் இந்த 7ஆம் மாசம் 6ஆம் தேதி நடந்த கிளாஸ்ல பிடிஎஃப் தான் இது. விளங்கிட்டு தானே சொல்றது உங்களுக்கு? இந்த நான் பேசுற விளங்குதா? இல்ல ஆமாம். பார்த்தேன். விளங்குது. ஓகே. இப்ப ஜெனரல் நாலேஜ்ல பார்த்துட்டு இருந்தேன் நான். நிறைய பேர் கேட்குறவங்ககிட்ட வந்துட்டு, சார் அதுல ஒரு பிடிஎஃப் தான் சார் இருக்குது, மத்த பிடிஎஃப் காணல சார் அப்படின்னு சொல்லி. ஏன்டா நீங்க எந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கிளிக் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த வீடியோட பிடிஎஃப் தான் மேலுக்கு ஷோ ஆகும். இப்ப இங்க பாருங்க, நான் 6ஆம் மாசம் கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு 7ஆம் மாசம் 13ஆம் தேதி ரெக்கார்டிங் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா, அதோட பிடிஎஃப் இதுல வரும். அதோட வீடியோ ரெக்கார்டிங் கீழுக்கு வரும். சரியா? நீங்க என்ன டேட்டுக்குரியதை கிளிக் பண்றீங்களோ அந்த டேட்டுக்குரிய பிடிஎஃப் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் அந்த ஜெனரல் நாலேஜ். சாரி, ஓகே. இது வேற ஜெனரல் நாலேஜ் என்ன? இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இதுல டவுன்லோட் ஆகும். இதுவும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். குட் ஈவினிங். கடைசி பேப்பர்ல நாங்க இறுதியாக பார்த்த வினாவை எனக்கு ஒரு சார் நீங்க இப்படி ஓபன் பண்ணி பாக்குறது கம்ப்யூட்டர்ல எனக்கு இந்த வியூ வரும். கம்ப்யூட்டர்ல இந்த வியூ வரும். அதே மாதிரி உங்களுக்கு போனுக்கும் அது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சேம் தான். அதான் மற்ற வியூலாம் காட்டு. மற்ற அந்த சின்ன ஸ்கிரீன் தானே. ஆனா எல்லாமே இருக்கும். இதுல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுலயும் இருக்கும். இப்போ இதுல நான் எப்படி ஸ்க்ரோல் பண்றேனோ அதே மாதிரி நீங்க அதுலயும் என்ன செய்யலாம், ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகே. நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் அந்த ஜெனரல் நாலேஜ் நீங்க எப்படி நோட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப சார் வந்துட்டு இதுல இப்ப முதலாவது இலங்கையின் புதிய இந்த பிரதம நீதியரசராக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்குது. இதுல யாருங்கிறத அவர் ஆன்சரை சொல்லிட்டு இப்ப அடுத்த ஆன்சருக்கு ஒரு கேள்வி சொல்லுவார். இவர் யாரு, அடுத்தது இவர் யாரு, அடுத்தது இவர் யாரு அப்படிங்கக்குள்ள உங்களுக்கு எத்தனை கேள்வி வருது இதுக்குள்ள? ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 4 கேள்வி வரும் உங்களுக்கு. அப்ப இந்த பேப்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய ஆட்களுக்கு கூடுதலான கேள்விகள் செய்யறதுக்குரிய ஆற்றல் அவங்களுக்கு இல்லாம போகும். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாம போகும் கம்ப்ளீட்டா. அப்படின்னாக்க நாங்க இப்ப ரெக்கார்டிங்க பார்த்து எங்களோட நோட் புக்கை வந்து ஃபில் பண்ணவா? ரெக்கார்டிங்க பார்த்து தான் நீங்க நோட் புக்ல ஃபில் பண்ணணும். மத்தபடி இந்த பேப்பரை பார்த்து ஃபில் பண்றேன்னா நான் பேப்பரையே உங்களுக்கு அனுப்பியிருப்பேனே. இல்ல நான் இந்த லைவ் கிளாஸஸ் பத்தி கதைக்கிறேன். இப்ப லைவ் கிளாஸ் நீங்க இப்ப லைவ் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இப்ப சார் இதுல இப்ப நான் சார் சொல்ற சவுண்ட் விளங்குதா சார் பேசுற? விளங்கிட்டு. இங்க பாருங்களா அவர் எப்படி படிப்பிக்கிறாருன்னு முதல் பாருங்க. இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. அவங்க
அவங்களோட பெயர் வந்து ஷிராணி விளங்குது விளங்குது. பண்டாரநாயக்கா. ஓகே ஷிராணி பண்டாரநாயக்கா அவங்க தான் இலங்கையினுடைய முதலாவது பிரதம நீதியரசர், ஒரு பெண்ணாக பதவி வைத்திருந்தவங்க. அந்த காலகட்டத்துல அவங்களைத்தான் குற்றப்பிரேரணை கொண்டு வந்து பாராளுமன்றத்துல குற்றப்பிரேரணை கொண்டு வந்து பதவி விலக்கியிருந்தாங்க. பிறகு அரசாங்கம் மாறினதன் பிற்பாடு மீண்டும் அவருக்கு வந்து பதவி கொடுத்து ஒரு நாள் பதவியில் இருந்துட்டு மீண்டும் ஓய்வு பெற்று அவங்க சென்றிருந்தாங்க. அவங்களோட பேர் தான் பிரதம நீதியரசர், முதலாவது பெண் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கா. இதில் இருக்க மற்ற விஷயங்களுக்குரிய விளக்கங்களை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹர்சன நாணயக்கார. இவர்தான் இலங்கையினுடைய தற்போது இருக்கிற நீதி அமைச்சர். அதாவது இவங்களோட போர்ட்போலியோ வருகிறது அப்படி என்று சொன்னால் நீதி மற்றும் தேசிய நல்லிணக்கம், நீதி மற்றும் தேசிய நல்லிணக்கம் தொடர்பான அமைச்சர் தான் ஹர்சன நாணயக்காரர் என்று சொல்லப்படுறவர். ஹர்சன நாணயக்காரர். அடுத்தது பாருங்க, ஜெகத் விக்ரமரட்ன. ஜெகத் விக்ரமரட்ன சொல்லப்படுறவர் இப்ப இருக்கிற இலங்கையினுடைய சபாநாயகர். இலங்கையினுடைய வரலாற்றுல இப்ப இருக்கிற சபாநாயகர் தான் ஜெகத் விக்ரமரட்ன என்று சொல்லப்படுறவர். ஓகே இப்ப விளங்கிட்டு தானே என்ன விக்ரமரட்ன. ஆமா ஆமா. சார் வந்துட்டு இப்ப எப்படி விளங்கப்படுத்துறாருங்கிற இப்ப முதலாவது கேள்விக்கும் முதலாவது யார் இருக்கிறாரோ அவர் இதையும் விளங்கப்படுத்துறாரோ, அதே மாதிரி இரண்டாவது ஆன்சருக்குரிய கேள்வியும் இப்ப இதுல 2 கேள்வி வந்துட்டு, அதே மாதிரி 3வது கேள்வி 4வது கேள்வி அப்படி வரும். சரியா? அப்ப அதால நீங்க என்ன செய்யணும், நோட் புக் எடுத்து நோட் பண்ணணும். இப்ப இதை பிரிண்ட் பண்ணீங்கடா, இது சார் விளங்கப்படுத்தினது உங்களுக்கு என்ன செய்யாம போயிடும். இந்த ஜெகத் விக்ரம ரத்னையை பத்தி உங்களுக்கு என்ன செய்யாம போயிடும், தெரியாம போயிடும். விளங்கிட்டுதா? ஆமா. ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? அப்ப எப்படி நீங்க எக்ஸஸ் பண்ணணுங்கிறது நான் இதுல காட்டியிருக்கிறேன். இதுல ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றதுல வேற எதுவும் டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குதா? இல்ல சார், ஃபைன். இல்ல. நீங்க இதுக்குள்ள இருந்தும் எக்ஸாமுக்கு போகலாமா? அந்த ஸ்டார்ட் எக்ஸாம் இருக்கு தானே? இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்கனவே முன்னுக்கு இருந்த அந்த எக்ஸாம் அந்த போர்ட்டலுக்கு போகுமா ஆட்டோவா? அதுக்கு போனா நீங்க அதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிச்சு உள்ளுக்கு போகலாம். இப்படியும் போகலாம், இல்ல நீங்க அதுக்குள்ள இருந்தும் போகலாம். இப்ப வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? இல்ல சார், இல்ல. ஒருத்தருக்கும் இல்ல. ஓகே. அப்ப நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோமா? ஓகே சார். இல்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? எல்லா நாளும் 8ல இருந்து 10. ஓ, எல்லா நாளும் 8ல இருந்து 10. ஆனா வெள்ளிக்கிழமை தமிழ் பாடம் மட்டும் 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் நடக்குமா? தமிழ் மட்டும். தமிழ் மட்டும். மற்ற எல்லாம் 8 இருந்து 10. 7ல இருந்து 8:30. வெள்ளிக்கிழமை 7 மணிலிருந்து 8:30 வரைக்கும் நடக்கும் தமிழ் பாடம். ஓகே சார். ஒருத்தருக்கும் எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிட்டு தானே? மற்ற இப்ப கட்டாயம் இப்ப இங்கிலீஷுக்கு கட்டாயமே நிக்கணும் அப்படி எதுவும் எதுவும் இருக்கா? கிளாஸ்ல அட்டென்ட் பண்ண வேணுமெண்டு ஆன்லைன்ல? இல்ல இல்ல, அப்படி ஒன்றும் இல்ல. எங்களுக்கு மார்க்ஸ் நீங்க கூட எடுத்தீங்கன்னா சரி, வைக்கிற எக்ஸாம்ல உங்களோட மார்க்ஸ் சரியா இருந்து நீங்க நோட் புக்ல நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஆனா ஓகே உங்களோட சார், ஓகே. குறைவா இருந்து நோட் புக் நீங்க ஒரு ஆள் வந்துட்டு நோட் புக்ல ஃபுல்லா நோட் பண்றதா இருந்தா அவரு இப்ப லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் சரி, லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம போய் அவர் ரெக்கார்டிங் பார்த்தாலும் சரி, ஃபுல் ரெக்கார்டிங்கை பார்த்தா மட்டும்தான் அவரால் என்ன செய்ய நோட் புக் ஃபில் பண்ணணுமோ? நோட் புக் ஃபில் பண்ணிடலாம். இப்போ நீங்க ஜென்ரல் நாலேஜ் பாக்குறீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் வீடியோ ரெக்கார்டிங் அவர் பார்த்தா மட்டும்தான் அவரால் நோட் புக்கை ஃபில் பண்ணிடலாம். அப்ப அதுக்காக ஓகே தான் ஓகே. அந்த நோட் புக்கை நாங்க செக் பண்றோம். அவர் படிச்சிருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரம் வந்துட்டு எங்களுக்கு அந்த நோட் புக் தான். ஆமாதான், கட்டாயமா நாங்கள் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணாட்டிக்கு நோட் புக் இல்ல, ஃபில் பண்ணி நோட் புக் ஃபில் எங்கட பண்ணியிருந்தீங்கன்னா சரி. எங்களுக்கு நோட் எக்ஸாம்ஸ் புக் ஒழுங்கா ஃபில் செஞ்சிருந்தா பண்ணணும்னா சரி. நீங்க ஏன்னா ரெக்கார்டிங் ஏன்னா கிளாஸ் அட்டென்ட் இல்ல இல்ல, அது பண்ணணும். விளங்க, விஷயம் விளங்குது. இப்போ அடுத்தது கிளாஸ் அட்டென்ட் பண்ணா லைவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும். அடுத்தது நீங்க டவுட்ஸ் எல்லாம் சர்ட்ட கேட்டுக்கொள்ளலாம். இப்போ எங்க கிளாஸ் எல்லாம் அந்த மைக் எல்லாம் மியூட் பண்ணிட்டு எல்லாம் கிளாஸ் நடத்துற இல்ல. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான சார் மாறு. எல்லாருமே நீங்க கேட்கக்கூடிய என்ன டவுட்ஸா இருந்தாலும் அவடத்தையே கேட்டுக்கொள்ளலாம். அவங்க உடனே கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா சார் மாருக்கு நீங்க கேட்கிற டவுட்ஸ் கேட்டா தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிள்ளைகளுக்கு
படிப்பிக்கிறதுக்கு. இப்ப தமிழ் பாடம் எல்லாம் வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. தமிழ் பாடம் எல்லாருக்கும் போரிங்கா இருக்கும் எல்லா இடத்துலயும். ஆனா எங்கட தமிழ் பாடம் அப்படி இருக்காது. நல்ல இன்ட்ரெஸ்டா போகும். பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டா இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்களா இதுக்குள்ள தமிழ் பாடம்? ஹலோ சார், சின்ன டவுட் சார், தமிழ் பாடம் கேட்கலாமா? கிளாஸ்ல இருக்கிறவங்க இருக்கிறீங்களா இதுக்குள்ள? ஓ இருக்கோம் சார். எப்படி இருக்குது கிளாஸ்? கிளாஸ் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். வளமையா வேற இடத்த கிளாஸ் போற மாதிரி இருக்குதா தமிழ் பாடம்? இல்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதா? ரொம்ப எல்லா இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வளமையா ஏற்கனவே போன கிளாஸோட இந்த பெண்ணு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சார். டிஃப்ரெண்டா இருக்குது. ஓகே, நாங்க சொல்லுங்க. 33ல எக்ஸாம் செஞ்சேன் சார். எனக்கு 10 மார்க்ஸ்ல அந்த எல்எல்பி ஓப்பன் யூனி கிடைக்காம போயிடுச்சு சார். ஓகே. அதனால கிளாஸை சேஞ்ச் பண்ணி எனக்கு இப்ப தோணுது வெள்ளனாவே எனக்கு இந்த லிங்க் ஏதாவது கிடைச்சிருந்தா நேரம் போயிருப்பேன் சார். கட்டாயம். ஏன்டா பிள்ளைகள் இப்ப என்னன்னு சொன்னா உங்களோட இப்ப என்ன குறை இருந்தாலும் நாங்க வந்துட்டு குரூப்ல கேட்போம் கம்ப்ளீட்டா. இப்ப சார்மார்ல பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அடுத்தது வந்துட்டு படிப்பிக்கிறது விலங்கு இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஃபீட்பேக்கை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அதை இப்ப இல்லாட்டி வேற எதுவும் சேஞ்சஸ் கிளாஸ்ல இருந்து எதுவும் சேஞ்சஸ் எதிர்பார்த்தாலும் நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. என்று சொன்னா பிள்ளைகள உங்களோட ஃபீட்பேக் எடுத்து தான் நாங்க ஒவ்வொரு வருஷமும் எங்களோட கிளாஸ் மெத்தடை சேஞ்ச் பண்றோம். இப்போ போன வருஷம் வந்துட்டு இந்த எல்எல்பி இந்த எக்ஸாம் சிஸ்டம் இல்ல. அதாவது ஜெனரல் நாலேஜுக்குரிய எக்ஸாம் சிஸ்டம் போன வருஷம் எங்கள்ட்ட இல்ல. போன வருஷம் வந்துட்டு பிடிஎஃப் தான் ப்ரொவைட் பண்ண எல்லாருக்கும். ஆனா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணாலும் அதை பிள்ளைகள் என்ன செய்யலைன்னா படிக்க இல்லை. படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூடுதலான மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அதால தான் இந்த வருஷம் வந்துட்டு அந்த எக்ஸாம் சிஸ்டத்தை வேறையா செஞ்சிருக்கிறோம். ஏன்னா எக்ஸாம் சிஸ்டத்துல அவங்க இப்ப படிச்சிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கும் விளங்கும். அவங்க எக்ஸாம் செய்யக்குள்ள அவங்களோட மார்க்ஸை பார்த்து எங்களுக்கும் விளங்குங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம் சிஸ்டத்தை செஞ்சிருக்கிறோம். அப்போ அவங்க படிக்கிற ஆட்கள் ஒவ்வொரு ஆட்களையும் கவனிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் சிஸ்டமே உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ நோட் புக்கை நாங்கள் செக் பண்ணுவோம். உங்களோட மார்க்ஸ் குறையிற டைம்ல நோட் புக்கை செக் பண்ணுவோம். நோட் புக்கில் இருந்தும் உங்களோட மார்க்ஸ் குறைவாக இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதுக்குரிய வழிகள் எதுவும் இருந்தால் நாங்கள் சொல்லி தருவோம். அது இஷ்யூ எல்லாம் இல்லை. வேற எதுவும் கிளாஸ்ல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கிளாஸ்ல இருக்கிற ஆட்கள். ஹலோ சார். சொல்லுங்க சார். என்னன்னு சொன்னால் நான் 2 மாசம் டிலேயா தான் கிளாஸ்ல ஜாயின் ஆனேன் நான். எங்களுக்கு வரையா அவங்களுக்கு வரையா ஜூம் கிளாஸஸ் போகுமா இல்ல நாங்க அவங்களோட? இல்ல சேம் தானா, எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்க எப்ப நீங்க ஜாயின் ஆனாலும் எங்கட ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எங்கட ரெக்கார்டிங் இருக்கும். ஒரு கிளாஸும் மிஸ் ஆகாது. அந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தான் கிளாஸ் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தான் இந்த கிளாஸோட ஜாயின் ஆகலாம். ஆனா ஒரு மாசம் ரெக்கார்டிங்கை படிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் போதும் உங்களுக்கு. ஏன்னா 16 கிளாஸ் தானே மாசத்துக்கு. 16 கிளாஸ் இப்போ டோட்டலா வீக்லி 4 டேஸ் தான் கிளாஸ் நடக்கும் லைவ் கிளாஸுக்கு. ஆனா நீங்க அப்படி இல்லையே, ரெக்கார்டிங் எக்ஸசைஸ் பண்றார்கள். ஒரு நாளைக்கு 2 கிளாஸும் நீங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். 3 கிளாஸ் படிக்க போறீங்கனாலும் படிக்கலாம். அப்போ 1 வீக்குக்குள்ள 1 மந்த்துக்குரிய ரெக்கார்டிங் உங்களால படிச்சு முடிக்க இயலும். 1 வீக்குக்குள்ள 1 மந்த்துக்குரிய ரெக்கார்டிங்கை நீங்க ஃபுல்லா நோட் பண்ணி எடுக்க இயலும் கம்ப்ளீட்டா. சரியா? இதுல எக்ஸ்ட்ராவா எனக்கு 1 வீக் தான் தேவை அப்படின்ட்டு டைம் லேட் ஆனா எங்களுக்கு இஷ்யூ இல்லை. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வாரீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா லைவ் கிளாஸோட ஜாயின் ஆகும். இல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா போய் லாஸ்ட் டைம்ல ஃபாஸ்டா போறேன்டாலும் எப்படி நீங்க என்ன மெத்தட்ல ஜாயின் ஆகிறீங்களோ அதெல்லாம் இஷ்யூ இல்லை. ஆனா எல்லாரையும் போல உங்களோட நாலேஜ் வந்ததுக்கு பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். விளங்கிட்டா சொல்றது உங்களுக்கு? எல்லாரையும் சேமா இப்ப ஒரு ஆளுக்கு கூட அது இப்ப நிறைய இடத்த கிளாஸஸ் நடக்கும். அவங்க இப்ப இடையில ஜாயின் ஆனாங்கன்னா இடையில இருந்தே போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் நாங்க போட மாட்டோம். ஏன்னா முன்கூட்டி படிப்பிச்சது உங்களுக்கு விளங்காம போயிடும். அப்படியெல்லாம் இல்லை. நீங்க எப்ப ஜாயின் ஆனாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும் எங்கள்கிட்ட. ஃபர்ஸ்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா உங்களை சரியா கைட் பண்ணி அதுக்குள்ள நாங்க சேர்த்துட்டுருவோம். எப்படியுமே இப்ப போற கிளாஸோட உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம் கம்ப்ளீட்டா. நீங்க அதோடய ஜாயின் ஆகி போவோம். அப்ப எல்லாருக்கும் ஒரே நாலேஜ்ல இருக்கும் கம்ப்ளீட்டா. வேற ஏதும் டவுட் சார்? இருந்தா சொல்லுங்க பிள்ளைகள், உங்களோட டைம் தான் இது. டவுட்ஸ் இருந்தா நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். இதுல தான் கேட்கணும் அப்படின்றலாம் இல்ல சார். சொல்லுங்க. எங்களுக்கு 4 பாடத்துக்கும் 4 நோட் புக் தந்திருந்தாங்க. அந்த நோட் புக்ல அந்தந்த நாளையோட அந்த சப்ஜெக்டை நாங்க எழுதிக் கொள்வோம் நோட் புக்ல. ஓகே. அதோட சேர்த்து இந்த எக்ஸாம்ல ஒவ்வொரு எக்ஸாம்டையும் அந்தந்த பாடத்திட்டத்தையும் எழுதணுமா சார்? எக்ஸாம் உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ்ல தான் நடக்குது. எக்ஸாமுக்கு நான் வேறையா நோட் புக் கொண்டு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான்.
ம் 4 பாடத்துக்கும் 4 நோட்புக் எடுக்கணும். எக்ஸாம் சிஸ்டத்துக்கு வேற இன்னொரு நோட்புக் கொண்டு உங்கள்ட்ட இருக்கணும். ஆ அப்ப உங்களுக்கு அந்த குழம்பாது. நோட்புக்ல அப்ப எக்ஸாம் உங்களுக்கு பாடத்துக்கு விளங்கும் அந்த நம்ம கிளாஸ்ல படிச்சது இவ்வளவும் நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். அடுத்தது இது வந்துட்டு எக்ஸாம் சிஸ்டத்துல படிச்சிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும்? ம் விளங்கும். அப்ப குழம்புறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஈஸியா இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா ஆக்கணும் ஓ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது 2 நோட்புக்கா வச்சிருக்கிறேன். ஓகே சார். எல்லாமே இந்த கம்ப்ளீட்டா எக்ஸாம் இப்ப உங்களுக்கு நடக்கிற எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா தான் கம்ப்ளீட்டா கிளாஸ கொண்டு போறோம். இப்ப இது எல்லாமே ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பிள்ளைகளோட நாலேட்ஜ எப்படி இம்ப்ரூவ்மென்ட் செய்யலாம்ங்கிற எல்லா அனலைஸும் பண்ணி தான் இத கம்ப்ளீட்டா கொண்டு போறோம் ஒரு சரியான ஒரு மெத்தடுக்கு. அதுட இப்ப ரிசல்ட் தான் எங்கட அந்த ரிசல்ட். நாங்க லாஸ்ட்டா வச்ச எக்ஸாம்ட ரிசல்ட். அந்த 7வது எக்ஸாம்ட ரிசல்ட் தான் நாங்க இப்ப செஞ்ச சிஸ்டமேட்டிக்கா நாங்க கொண்டு போற கிளாஸ்ட உண்மையான ரிசல்ட். ம் சரி ஓகே சார். இந்த எக்ஸாம்ல வந்து அந்த எக்ஸாம் பேப்பர ஃபுல்லா நாங்க காப்பி பண்ணணுமா? அந்த எக்ஸாம் புக்ல, நோட் புக்ல? எக்ஸாம் பேப்பர்ன்றா விளங்க இல்ல. அந்த எக்ஸாமுடைய அந்த நோட் புக்ல வந்து ஓ! நாங்க அந்த பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபுல் கொஸ்டின்ஸையும் அப்படியே காப்பி பண்ணணுமா? ஓ! காப்பி பண்ணத்தானே வேணும். நீங்க எக்ஸாம் செய்றீங்க அப்படின்னு எக்ஸாம் சிஸ்டத்துல நான் சொல்றது இப்ப நீங்க சார் தர பேப்பர் இல்ல. சார் தர பேப்பர் நீங்க ரெக்கார்டிங் பார்த்து தான் நோட் பண்ணணும். எக்ஸாம் பேப்பர ஓ பார்த்து நோட் பண்ண இயலாது. இப்ப எக்ஸாம் சிஸ்டத்துல உங்களுக்கு நடக்கிற எல்லாமே நீங்க நோட் புக்ல நோட் பண்ணணும் எக்ஸாம். இப்ப நார்மலா 6 எக்ஸாம் நடந்திருந்தா 6 எக்ஸாமும் 50 கேள்விகள்னு சொன்னா, இப்ப கிட்டத்தட்ட 300 கேள்விகள். அந்த 300 கேள்வியும் நீங்க அதுல நோட் பண்ணியிருக்கணும். ஓகே சார். சரி, அப்ப நாங்க அதே எக்ஸாம நாங்க திரும்ப ஒருக்கா குழப்பி வைப்போம் தானே. அந்த டைம்ல நாங்க மென்ஷன் பண்ணுவோம். இது ஏற்கனவே நடந்த எக்ஸாம் தான். உங்களுக்கு கேள்விகள் மட்டும் தான் குழம்பி வருது. இத நீங்க நோட் புக்ல நோட் பண்ண தேவையில்லன்னு சொல்லி. ஏன்டா ஏற்கனவே அந்த கேள்வி உங்கள்ட்ட இருக்கும் தானே நோட் புக்ல. விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? ஓ சார். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸாம் செய்ற டைம்ல நீங்க நோட் பண்ணுவீங்க. இப்ப இதே எக்ஸாம நாங்க ம் திரும்ப ஒருக்கா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அப்ப அந்த டைம்ல இருக்கிற மொத்த எக்ஸாமையும் சேர்த்து குழப்பி போட்டு, அதிலிருந்து கேள்விகள் எடுப்போம். அப்ப அந்த டைம்ல உங்கள்ட்ட ம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப இந்த கேள்விகள் நீங்க ஏற்கனவே நோட் பண்ண கேள்விகள் தான். இத நோட் பண்ண தேவையில்லைன்ட்டு. அப்ப அந்த டைம்ல நீங்க நோட் பண்ணாம விட்டீங்கன்னா சரி. அடுத்தது கிளாஸ்ல இருந்து எக்ஸாம் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ஏற்கனவே நான் 15 டேஸ்க்கு முதலே அந்த லாஸ்ட்டா நடந்த 7வது எக்ஸாம வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் குரூப்ல வந்துட்டு. உங்களுக்கு அந்த 14ஆம் தேதி நடக்க போற எக்ஸாம் வந்துட்டு, ஆ இதுவரைக்கும் நடந்த 2 மாச கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருந்து மட்டும் தான் வரும். அப்ப அத கம்ப்ளீட்டா எல்லாருமே நோட் புக்ல எழுதி படிச்சு கொள்ளுங்க. நோட் புக்ல இப்ப உங்களோட மார்க்ஸ் குறைவா வந்து, நோட் புக்ல உங்களோட மார்க்ஸ் இந்த உங்களோட மார்க்ஸ் குறைவா வந்து நீங்க நோட் பண்ண இல்லன்னா, அடுத்த மாசம் கிளாஸ் ஜாயின்ட் ஆக இயலான்னு சொல்லி நான் குரூப்லயே போட்டேன் நான் பிள்ளைகள்ட்ட. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? ஓகே. டவுட்ஸ் ஒண்ணும் இல்லாட்டி நம்ம செஷன முடிச்சுக் கொள்ளுவோம். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ.